திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 14ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திருக்குரானில் நேரடியான பொருளில் இல்லாமல் மாற்று பொருளில் ஒரு இலக்கிய நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட வசனங்களை எடுத்து அதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான வசனங்களில் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற வசனம் எதுன்னு கேட்டால், சில விஷயங்கள் அல்லாஹ் உதாரணங்கள் மூலமாக விளக்குவான். நேரடியாக சொல்வதை விட ஒரு உதாரணம் சொல்லி விளக்கினால் அதிகமாக புரியும், எளிமையாக புரியும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அது மாதிரி சில உதாரணங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது நல்ல காரியத்திற்கு ஒருத்தங்க செலவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய நன்மை இருக்குது, 1000 நன்மை இருக்குது, 10,000 நன்மை இருக்குதுன்னு சொன்னால் நேரடி அர்த்தம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், 2வது சூறாவில் 261வது வசனத்தில் இந்த செலவு செய்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். அந்த உதாரணத்திலேருந்து இதே மாதிரி நம்ம இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இந்த உதாரணம் சொன்னது இது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த தான தர்மம் செய்கிறதுடைய நன்மையும் இருக்கும் என்று வழங்கி கொள்ளணும். அது என்ன மாதிரி உதாரணம் சொல்கிறான்னு கேட்டால், மசலுள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செல்வங்களை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், மசலி ஹப்பத்தின், ஒரே ஒரு தானியம் தான் இதுக்கு உதாரணம். நீங்கள் நிறைய செலவு செய்கிறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தானியம்னா ஒரு நெல், ஒரு கோதுமை, ஏதோ ஒரு தானியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தானியம் 57 சபா சனாபில, அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒரு தானியத்தை நீங்கள் போடுறீங்க, அது முளைச்ச உடனே அந்த செடியில் இருந்து என்ன செய்யும்னு கேட்டால் 7 கதிர்கள் வருகிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தி மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. ஒரு தானியம் போடுறீங்க, அதிலிருந்து 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் உடைச்சி பார்த்தீங்கன்னா 100 தானியங்கள் இருக்கிறது. இதுதான் உதாரணம். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒன்றை செலவு செஞ்சீங்க என்று சொன்னால் இந்த ஒரு தானியம் எப்படி ஒன்றா தெரிகிறது, போட்டவுன்னு அது 7 கதிராக வருகிறது. அதுக்கப்புறம் 700 ஆயிடுச்சு. ஒவ்வொரு கதிரிலையும் 100ன்னு சொன்னால் 700 நெல் வந்துடும். ஒரு நெல்லை போட்டிங்கன்னா அதில் உள்ள ரிசல்ட் என்னென்னா 700. அப்போ 1க்கு 700 வரும்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்துக்கு செய்கிற செலவுகளுக்கு நான் 700 மடங்கு தருவேன். 700ங்கிறது குறைஞ்சபட்சம் தான், அதிகபட்சம் இருக்குங்கிறான் அல்லாஹ். வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இன்னும் பன்மடங்காக கொடுப்பான். குறைஞ்சது எவ்வளோ ஒன்று கேட்டால், 1 செலவு செஞ்சோம்னா 700 கிடைக்கும். இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி உதாரணம் சொல்லி கேட்கும்போது மக்களுக்கு புரியும். ஆமாம், ஒரு நெல் தான் நம்ம போடுறோம், அது எப்படி 1க்கு எப்படி எல்லாம் 700 தருவான்டா ஒரு யோசனை வரும்ல. இப்போ தந்துக்கிட்டு தானே இருக்கான் உனக்கு. நீ பூமியில் விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குறானே. ஒரு நெல்லை போடுறீங்க, ஒரு நெல்லை போட்டு 700 நெல்லை எடுக்கிறீங்க. ஒரு கோதுமையை போடுறீங்க, 700 கோதுமை எடுக்கிறீங்க. 700ங்கிற உத்தேசமானது, ஒரு வித்தியாசமாக. அப்படி அது மாதிரி ஒன்று பன்மடங்காக பெருகத்தானே செய்கிறது, உங்கள் கண்ணாலே பார்க்குறீங்க. அந்த மாதிரி நானும் தருவேன். ஏற்கனவே தந்துக்கிட்டு இருக்கிறான்ல. விவசாயத்தில் பருகிறதெல்லாம் நம்ம முயற்சியில் நல்லா தர்றது தானே. நீங்கள் ஒரு நெல்லை போட்டு அறுவடை செய்கிறீங்கன்னா ஒரு நெல் போட்டு நல்லா எப்படி வந்துச்சு, மேலேருந்து கொட்டவா செஞ்சு இல்லை, அது அந்த பூமியிலேருந்து நல்லா உற்பத்தி பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்கிறான், தர்றான். அப்போ 1-700ங்கிற இந்த உதாரணத்தை காட்டுவதன் மூலமாக நல்ல காரியத்துக்கு நீங்கள் செலவு செய்யுங்க. வேறு அமல்களுக்கெல்லாம் கூட 1க்கு 10ன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அம்சாலிஹா, ஒருவர் ஒரு நன்மையை செய்வாரையானால் அவருக்கு அது போன்ற 10 மடங்கு இருக்கிறது. அப்படி தான் வேறு அமல்களுக்கெல்லாம் இருக்குது. வேறு எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 10 சுப்ஹானல்லாஹ்வுடைய அர்த்தம். ஒரு தொழுகையை தொழுதிங்கன்னா 10 தொழுகையுடைய அர்த்தம். ஒரு நோன்பு வச்சிங்கன்னா 10 நோன்புடைய அர்த்தம். எல்லாம் 10 தான். யார் மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷுர் அம்சாலியா, யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு அது போன்ற 10 மடங்கு இருக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறான். ஆனால் அந்த பொருளாதாரம் செலவழிக்கிறது மட்டும் 700. பொருளாதாரம் செலவு, ₹1 செலவு செஞ்சீங்கன்னா 700 செலவு செஞ்ச நன்மை 700 மடங்கு நீங்கள் செலவு செஞ்சதாக எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுக்கு அதிகமான நன்மையை தருகிறான். இதை விளக்குறதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், 700 தருவேன்ட்டு சொல்லிடலாம் டைரெக்டாகவே. நீங்கள் ஒரு நன்மை செஞ்சீர்களேயானால், நீங்கள் ₹1 செலவு செஞ்சீர்களேயானால் நான் 700 மடங்காக தருவேன்ட்டு டைரெக்டாக நம்பரை சொல்லலாம்ல. அப்படி சொல்லாமல் இந்த உதாரணத்தை காட்டுறான். எப்படி இப்போ நெல்லை போடுறீங்க, அது எப்படி 700 ஆகும்னு ஒருத்தன் டவுட் வரும்ல. 1க்கு எப்படி 700 தருவாங்க,
அப்போ இது குறையவும் செஞ்சிடும்ல. இது நெல்லை போட்டு 700 அவருக்கு எதுக்காக குறைவு ஏற்படுமா? ஒரு நெல்லை போடுறீங்க 700 கிடச்சிருச்சு, இது எதை குறைச்சி 700 தருது? எதுவும் குறையாது, அது புதுசாகவே ஆடாகி தான் தருகிறது. அப்போ அல்லாஹ் வந்து அவன் 700 எடுத்து தருவதற்கு கஜானா குறைஞ்சவங்களாம் செய்ய தேவையில்லை, ஆகுமா ஆயிரும். அப்போ 1க்கு 700 தருவது என்பதற்கு அல்லாஹ்வுடைய கஜானாவை குறைக்காது, அந்த கருத்து அதில் வருது. இந்த தானியத்தை உதாரணம் காட்டுவதன் மூலமாக ஒரு தானியம் 700 ஆனதுனால வேறு எங்கேயோ இருக்கிற 700 எடுத்து கொண்டாந்து அங்கே தந்துச்சு, யாருக்கும் குறையவெல்லாம் இல்லை, எங்கள் இருப்புலாம் குறையவெல்லாம் இல்லை, கஜானாவில் உள்ளது குறைஞ்சி போய் 700 வரல, சும்மா அங்கேருந்து உற்பத்தி ஆகுது. ஒன்று தான் நீ போட்டிங்க, அந்த இடத்துல இருந்த 700 வர்ற மாதிரி நானும் தருவேன். நான் தருவது வந்து யாருக்கோ உள்ளதை குறைச்சி தரமாட்டேன், அல்லது நான் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பேன், உங்களுக்கு 700 தந்தவொன்னு குறைஞ்சிரு அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே ஆகுண்ட ஆகுறது தான். நான் எப்படி விவசாயத்தில் இந்த மாதிரி வந்து 1க்கு 700 தருகிறேனோ அதே மாதிரி உங்களுக்கும் தருவேன் என்பதை அல்லாஹ் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறான். அப்போ உதாரணம் சொல்லி விளங்கும்போது என்ன செய்யணும்ட்டா நமக்கு ஆழமாக இந்த நம்ம தர்மம் செய்யணும். இவ்வளவு நன்மை கிடைக்கிறத, ஒரு நெல்லுக்கு ஒரு 700 நெல் கிடைக்கிற மாதிரி தான தர்மங்கள் நல்ல காரியத்துக்கு செலவு செய்தால் அவ்வளோ நன்மை கிடைக்கிது என்று நல்லா சொல்கிறான். அதுபோல் ஏன் இதுக்கு செய்கிறான்னு கேட்டால், மனிதர்கள் வந்து எதை வேண்டாலும் அவங்க தியாகம் செஞ்சுருவாங்க, காசை கொடுக்க மாட்டான், உயிரை கூட கொடுப்பான், என்ன செய்ய மாட்டான், காசை கொடுக்க மாட்டான். மனிதனுடைய இந்த காசு மேலே உள்ள பற்று எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இழக்க மாட்டான், வெளியே எடுக்க மாட்டான் காசுங்கிறத. அப்போ காசை எடுக்கிறது என்னமோ உயிரை கொடுக்குற மாதிரி அவனுக்கு தெரியும். அதனால எல்லாம் என்ன செய்கிறான்னா கூட நன்மை தர்றான். காசை எடுக்க மாட்டேங்கிறீங்கள, அவ்வளோ சிரமப்பட்டு நஃப்ஸை ஜெயிச்சு தான் கொடுக்குறான். நஃப்ஸை வந்து வென்றவன் தான் இதை கொடுக்க முடியுது. அப்படிங்கிறதுனால இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிற முடியாது. தொழுவச்சோன்னா தொழுதுட்டு போயிடுவாங்க, இன்னும் 100 ரூபா தொழுனா தொழுவாங்க, அதில் என்ன ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன செய்யுது, 100 ரூபா கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன், அது என்னமோ ஒரு இதையை தரத்து கொடுக்குற மாதிரி அதை ஃபீலிங்கு வரும் மனுஷனுக்கு. இந்த காசின் மீது அப்படி அட்டாச் ஆகிருக்கிறாங்க மனிதர்கள். அதை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் தானே அந்த கொடுத்தும் இருக்கிறான் அல்லாஹ், அதன் மீது அந்த ஆசையை உண்டாக்குறது அவன் தானே. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, எவ்வளோ தியாகம் பண்ணால் இதை கொடுக்க இயலும், எவ்வளோ மன உறுதி இருந்தால் இதை கொடுத்துருப்பான் அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் இதுக்கு மாத்திரம் அல்லாஹ் வந்து 700 வகையான நன்மைகளை தர்றான் என்பதை இந்த ஒரு விஷயத்துடைய உதாரணத்தை வச்சு விளங்கிக்கிறலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டுறான். இதுவும் செலவு செய்கிறதுக்குள்ள உதாரணம் தான். செலவு செய்கிறதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத மொட்டையாக சொல்லாமல் முதல் வசனத்தில் வந்து 700 மடங்கு வரும் என்பதை ஊமையின் மூலமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொரு வகை என்ன சொல்கிறான்னு கேட்டால், மசலுள்ளதீன யும்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மர்லாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தங்களுடைய செல்வங்களை யார் செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யணும். காசை செலவழிச்சோம்னா அது கிடைக்காது, அந்த செலவழிக்கணும். இறைவா இது உன்னிடத்தில் நன்மை எதிர்பார்க்குறேன், உனக்காகத்தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செலவழிப்பார்களே. ஆனால் ஒரு தசபீத்தம் நன்ஃபு செய்யும், அவங்களோட மனசில் உள்ள உறுதிப்பாட்டுக்காக வேண்டி செலவு செய்வார்களே. ஆனால் அதற்கு உதாரணம் என்னவென்றால், கமசலி ஜன்னத்தின், ஒரு தோட்டம், ஒரு தோட்டம் தான் உதாரணம். ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்களுங்கிறான் அல்லாஹ். அது இதுக்கு என்ன தருவேங்கிறத சொல்லாமல் இதுக்கு உதாரணம் சொல்கிறேன்றான்ல. நீங்கள் செலவழிக்கிறீங்களா, அல்லாவுக்காக செலவழிக்கிறீங்க, அல்லாவுடைய திருப்தி தான் உங்களுக்கு நோக்கமாக இருக்கிறது, அப்படி செலவழித்தீர்களே. ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு தோட்டம். தோட்டம்னா பல வகையான மரஞ்செடிகள் கொடிகள்லாம் இருக்கும், அதுக்கு பேர் தோட்டம். அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால், பி ரபுவத்தின், ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ள ஒரு தோட்டம். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சாதாரண சமதரையில் இருக்கிற தோட்டம் இல்லாமல் உயர்ந்த இடத்துல உள்ள ஒரு தோட்டமாக இருக்கிறது. அசாபகா வாபிலும், அந்த தோட்டம் இருக்கிற இடத்துல வந்து மழையும் பொழிகிறது. மழை பொழிஞ்ச அந்த உயரமான இடத்துல இருக்கிறதுனாலே அது என்னவாக இருக்கும்னு கேட்டால், அது ஒரு குளிராக இருக்கும். நீங்கள் என்ன ஊட்டினா இது குளிராக இருக்குது, உயரமாக இருக்கிற இடங்கள்லாம் குளிராக இருக்கும். நம்ம மேலோட்டமாக உள்ள பார்வையில் வந்து அதான் வெப்பமாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கு அதான் கிட்ட இருக்குது, நம்ம தரமட்டம் தான் கீழே இருக்கிறோம், தரமட்டம் வந்து கீழே இருக்கிறோம். ஊட்டியில் இருக்கிறவன் மேலே இருக்கிறான், அப்படின்னா சூரியனுக்கு அவன் தான் கிட்டத்தில் இருக்கிறான். கொஞ்சம் பெரிய கிட்ட இல்லை, 15 கோடி கிலோமீட்ரு இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கான்ல. அப்படி கிட்ட இருக்கும் பொழுது அங்கே தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்முடைய பார்வையில். ஆனால் அதில் எப்படி வச்சுருக்கிறான், நம்மளே குளிருக்காக வேண்டி ஊட்டிக்கு தான் போகிறோம், காஷ்மீருக்கு தான் போகிறோம், கொடைக்கானலுக்கு தான் போகிறோம். அது உயரமான இடம். அப்போ உயரமான இடம் வந்து வெப்பமாக இருக்காது, உயரமான இடம் வந்து தான் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கும்போது தளதளண்டு அந்த பயிர்கள் வளர்வதற்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது ஏன் இருக்குங்கிற நம்ம விளங்கிக்கிறேன். அப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த வெயில்னால் உள்ள வெப்பம் இருக்குல்ல, சூடாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சூரியனுடைய வெளிச்சம் படுறதுனால மட்டும் கிடையாது. அதை என்ன செய்யும்னு கேட்டால், அந்த காற்று வந்து உள்வாங்கி கொள்ளும். காற்றுல வந்து கீழ்ப்பகுதியில் வந்து தண்ணீர் சேர்த்து நீராவி இருக்கும். கீழ்ப்பகுதியில் வந்து
இந்த மலையில் ஆற்றுல கடல்லாம் எடுக்கிற தண்ணி இருக்குல்ல, உறிஞ்சுதில் உறிஞ்சும் போது அந்த அந்த நீராவி வந்து காற்றோடு கலந்துருக்கும். இந்த காற்று இந்த இடத்துல காற்று எடுத்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி அதில் இருக்கிறதுனால அந்த தண்ணி சூடாகிடுது. இந்த காற்று என்ன செய்கிறது, சூடாகிடுது. சூடான காற்று நம்ம மேலே படும்போது தான் சுடுதே தவிர வெயில்னால சுடலை. விளங்குதா? 15 கோடி அங்கேருந்து வெயிலெலாம் வராது. அது வாங்கி என்ன செய்யறதுன்னா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறது. எந்த வெப்பத்தை வந்து நம்ம தண்ணீரில் இதில் காற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து. அதனால நம்ம தண்ணி கூட இப்போ என்ன செய்கிறாங்க, காற்றுலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, தண்ணீருக்காக வேண்டி முதல்ல கடல்லேருந்து தண்ணீர் ஆக்க உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குனாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஒரு மிஷினை வச்சுருக்காங்க. அதை போட்டு விட்டோம்னா என்ன செய்யணும்னா அந்த காற்றுல உள்ள நீரெல்லாம் உறிஞ்சி தண்ணீராக தந்துடும். நம்ம பகுதியில் உள்ள காற்று இருக்குல்ல, அந்த காற்றுலாம் தண்ணி இருக்கிறது. எந்த தண்ணி இருக்குன்னு கேட்டால் அது சூரிய வெளிச்சத்தினால் வந்து ஆற்றுல உள்ளது, கடலில் உள்ளது, சாக்கடையில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தண்ணியாக இருந்துக்கிட்டு இருக்கும். மேலே போக போக அது குளிராக போயிடும். இந்த இடத்துல இருக்கும்போது ஹீட்டாக இருக்கும். இந்த தண்ணீரை உறிஞ்சி எடுத்து அந்த மிஷினில் காற்றை உறிஞ்சணும்னு என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த காற்றை வந்து தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு காற்றை வெளியே தள்ளிடும். அப்போ அதுலேருந்து குடி தண்ணீர் தயாரிக்கிறதுலாம் என்ன காரணம்னு கேட்டால் இந்த மாதிரி தண்ணியை வந்து ஊட்டியில் போய் செய்ய முடியாது. அதில் தண்ணி இருக்காது. அந்த தண்ணீர் சத்து வந்து என்ன செய்யணும், மேலே போக குளிர்ந்து போயிடும், குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் அந்த தண்ணீர்லாம் அந்த காற்றுலேருந்து எடுக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த தண்ணீர் வந்து காற்றுல இருக்கிறது தான் காரணம். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம இது வந்து கூடுதலாக இருக்கிறது, அதாவது வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது. மேலே போக போக என்ன ஆகுன்னு கேட்டால் அந்த தண்ணியுடைய சக்தி இருக்காது. தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்து இங்கே தான் இருக்கும். மேலே போக போக அதனுடைய அடர்த்தி குறைஞ்சிரும். அதனால் அந்த காற்று வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு மலையில் போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள காற்றுல வந்து இந்த நீராவி இருக்காது, ஜாஸ்தியாக இருக்காது. நீராவி இல்லாதனால அதை சூடாக்கி அதனால் காற்று வெப்பப்பட்டு நமக்கு வெக்கையாக இருக்குங்கிறது தன்மை இருக்காது. அதனால தான் எல்லாம் என்ன செய்யறான், இந்த சயின்டிஃபிக்கான விஷயத்தையும் சேர்த்து எல்லாம் சொல்கிறான். மேடான பகுதியில் உயரமான பகுதியில் அமைந்திருக்கிற தோட்டம்ங்கிறான். சாதாரண தோட்டம்னா தரையிலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, அப்படி தான் நம்ம தோட்டங்கள்லாம் வச்சுருப்போம். சமமான தரையில் தான் தோட்டங்கள்லாம் வச்சுருப்போம். ஆனால் சிறந்த தோட்டத்துக்கு உதாரணம் சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் மேலான பகுதிகளில் அமைந்திருக்கிற ஒரு தோட்டத்தை உதாரணம் காட்டுறான். அந்த தோட்டத்துக்கு அது மேடாக இருக்கிறதுனாலேயே அதில் ஒரு குளிர்ந்த தன்மை இருக்கும், அதுவே ஒரு செழிப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் மழை வேறு பெஞ்சுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் செழிப்பாக போயிடும்ல. அசாபகா வாபிலும், அது மழை வேறு பொழி ஒரு தோட்டம் இருக்கிறது, அது மேடான இடத்துல இருக்கிறது, அதுக்கு மழை வேற பொழிகிறது. இப்படி செய்யும் என்று சொன்னால் ஆத்தத்து உக்குலகாலு ஃபைனி, அந்த மாதிரி தோட்டங்கள் வந்து அதனுடைய பலன்களை இருமடங்காக தரும். சாதாரண தரை மட்டத்தில் இருக்கிற தோட்டத்தில் 1க்கு 2 விளைஞ்சின்னு சொன்னால் அது 1க்கு 4 விளையும். டபுளாக உற்பத்தி ஆகும், இருமடங்காக உற்பத்தி ஆகும். ஃபைல்லம் யுசிபுகா வாபினுன், அந்த மழை அதுக்கு இல்லாவிட்டாலும் தல்லுன், தூறல் போதுமானது. பெரிய மழை பெய்யாட்டால் கூட ஒரு தூறல் பெஞ்சால் கூட என்ன, தூறல் வந்து இங்கெல்லாம் பெஞ்சுன்னா உடனே சூரியன் எடுத்துரும், அங்கே வந்து சூரியன் உறிஞ்சி எடுக்காது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு தூறலே போதும். இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். உதாரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறீங்களா, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தோட்டத்தை அமைக்கிறீங்க, அந்த தோட்டம் உயரமான இடத்துல அமைக்கிறீங்க. அந்த உயரமான இடத்துல அமைத்து அதில் வந்து எல்லா பயிர் வச்சு இந்த செலவழிக்கிறது, பயிர் பச்சையை போடுறது, செலவழிக்கிறதுன்னு அர்த்தம். அங்கே விளைவிக்கிறீங்க, தென்னை மரம், புளிய மரம், மாமரம், கத்திரிக்காய், ஏதோ செடி கொடிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, உற்பத்தி பண்ணுறீங்க. இல்லை, அதான் நீங்கள் செலவு செய்கிறது. அப்படி உற்பத்தி பண்ணீங்கன்னு சொன்னால் அது அமைந்திருக்கிற இடத்தின் காரணமாகவும் அந்த குளுமையின் காரணமாகவும் மழை பெய்கிற காரணமாகவும் இருமடங்கு உங்களுக்கு என்ன செய்யும், அது பயன்களை தரும். இந்த மாதிரியாக்க உங்களுக்கு வந்து நல்ல காரியத்துக்கு செலவு செஞ்சீங்க என்று சொன்னால் அதாவது தாறுமாற உற்பத்தி ஆகுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான் மற்ற பகுதியில் உள்ளதை விட. அது போக அதுக்கு பெரிய அளவுக்கு மழை பெய்யாட்டால் கூட நெஞ்சிறேன் லேசாக சாரல் பண்ணால் கூட உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு தன்மை இருக்குது. இல்லம் யுஸ்பிஹா வாபினும், அது மழை பெய்யாவிட்டாலும் இப்போ தள்ளும் தூறல் போதுமானதாக இருக்கும். இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டுற உதாரணம் அப்படிங்கிறான். இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் திருப்தியை நாடி செலவு செஞ்சீங்க என்று சொன்னால் உயரமான இடத்துல தோட்டத்தை அமைத்து அதிலிருந்து இருமடங்கு மகசூல் பெறுகிறார்கள்ல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது ஒரு உதாரணமாக காட்டுறான். இதன் மூலம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது வந்து இப்போ பயன் வந்து நிச்சயமாகுது. அந்த தரையில் போடுறதுக்கு நிச்சயம் கிடையாது. அது தண்ணி மழை பெய்யாட்டி எல்லாம் காஞ்சி வறண்டு போயிடும். அங்கே மழை பெய்யாட்டாலும் உற்பத்தி ஆகிரும், ஒரு மடங்கு உற்பத்தி ஆகும். மழை பெஞ்சின்னு சொன்னால் 2 மடங்கு உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி எப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த பூமியில் ஈரப்பசை இருந்துக்கிட்டே இருக்கும்.
பூமியெல்லாம் அங்கே ஜில்லுன்னு ஈரமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த குளிர் பிரதேசங்களில். அந்த ஒரு உதாரணத்தை காட்டி இதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதுக்கு உதாரணம். இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லுவது இலக்கியம் தானே. நேரடியாக சொல்லிட்டு போனால் அது என்ன கிடைக்குமோ சொல்லிட்டு போயிட வேண்டியானே. நீ செலவு செய்தால் உனக்கு கன்ஃபார்மாக உனக்கு கூலி தர வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு கதை. அப்படி சொல்கிறதை விட இப்படி ஒரு இலக்கிய உதாரணங்களை சொல்லும்போது ஈர்க்கிறதா இருக்கும், மனிதர்களை தூண்டுவதாக இருக்கும், ஒரு பார்க்க கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும், ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். அந்த அல்லாஹ் கொடுக்குற அந்த வாக்குறுதி கூட ஒரு கவர்ச்சிகரமான லேபிள் வச்சு கொடுக்குறான்னு சொன்னோம்ல அன்றைக்கி, அந்த மாதிரி ஒரு தன்மையில் வரும் என்பதற்காக வேண்டி இப்படியும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு உதாரணத்தை காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இதே எல்லாம் அந்த செலவழிக்கிறதுக்கு தான் உதாரணம். அந்த செலவழிக்கிற விஷயம்னு சொல்லும்போது ஒருத்தன் செலவு செய்கிறான், செலவு செய்கிறத என்ன செய்கிறான்னா சொல்லி காட்டிடுறான். ஒரு மனிதன் பொருளாதாரத்தை செலவு செய்கிறான், செலவு செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு சொல்லி காட்டி அவனை மானத்தை வாங்கி அவனை இழிவுபடுத்தி அவனை மனசை புண்பட செஞ்சு அந்த செஞ்ச உதவிக்கு ஒன்றுமில்லமாக்கி போடுறான். உதவி செஞ்சின்னா அதை சொல்லி காட்டினா அவனுக்கு தாங்க சுயமரியாதை உள்ளவனுக்கு பாதிப்பாக இருக்கும்ல. உதவி செஞ்சுட்டு நம்ம வாங்கி கொடுத்த சட்டை தான், நான் தான் அந்த பேனை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடு ஏன்னா இவன் வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னு சொன்னால் அதை சொல்லி காட்டுவதை மரியாதை உள்ள எந்த மனுஷனாலும் ஜீரணிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால் அல்லாஹ் என்ன பார்ப்பான், நீ கொடுத்ததை பார்க்க மாட்டேங்கிறான். அவன் நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டுறீல, அப்போ அவன் வாங்கின திருப்தி அடையலையே. எப்போ நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டியோ உன்ட்ட வாங்கினவன் அதில் சந்தோஷம் அடையலை, இவன்கிட்ட ஏன் வாங்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறது கூலி கிடைக்கக்கூடாது. நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டினா அவங்களுக்கு கூலி கிடைக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் உதாரணத்துக்கு மூலம் சொல்கிறான். நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்க, செஞ்சுட்டு யாருக்கு செஞ்சீங்களோ அவங்கள்ட்டே சொல்லி காட்டுறது. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, அவ்வளோ நன்மைகளையும் நான் தான் அதை செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிலாம் காட்டுறாங்க. அது சொல்லி காட்டுற மட்டும் இல்லாமல் இல்லை இதில் மைக்கு அவர் வாங்கி கொடுத்தா இவர் வாங்கி கொடுத்த மைக்குன்னு எழுதி விட்டுறாங்க. இவன் பொருளை வாங்கி கொடுத்தா இந்த டீப் லைட்டு வெளிச்சத்துக்கு போடுறது அதில் பெயிண்ட் அடித்து அதில் பாதி வெளிச்சத்தை மறைச்சிடுறாங்க இன்னாருடைய உபயோகம்னு சொல்லி. அப்போ நீ அல்லாவுக்கா நீ கொடுத்தீங்கன்னா அதை எதுக்கு நீ அது அல்லாவுக்கு கொடுத்தா விட்டு போயிட முடியானே, அது இன்னார் தான் கொடுத்தாரு எல்லோரும் பார்க்கும்போது தான் தெரியணுமா. அவன் ஒரு வாயினால் சொன்னால் ஒரு தடவை சொல்லிடுறான், இவன் ரெக்கார்டு பண்ணான்னு தினம் பார்க்குறவனுக்குலாம் சொல்லிகிட்டு இருக்கான், நான் தான் அந்த லைட் வாங்கி கொடுத்தேன், ஒரு 100 ரூபாய்க்கு டீப் லைட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 25 வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அதுக்கு பேர் வாங்கிட்டு இருக்கான். அப்போ இது என்ன, இதில் என்ன கிளாஸ் இருக்குது, அதில் எதுவும் அது இன்னும் கூலி கிடைக்கக்கூடாது. அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இது 2வது சூறாவில் 264வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களை, லா துப்திலூ சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். உங்கள் தர்மங்கள் பாழாகி போயிடும். எதனால் பாழாயிரும்னு கேட்டால் பில் மன்னி உல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலமாக, சொல்லி காட்டி அவனை மன உளைச்சல் ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு உதாரணம் என்னவென்றால் அல்ல உதாரணம் சொல்கிறான். அல்லாது கல்லதி யுன்ஃபிக்கு மாலகு ரியா நாசி, மக்கள் பார்ப்பதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்கிறான், அல்லாவுடைய நம்பிக்கை இல்லை. இவனுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால் இப்போ மசல்ஹூ கமசலி சஃப்வானின், இவனுடைய உதாரணம் என்னென்னு கேட்டால் ஒரு பாறை இருக்குது, பாறை கல் இருக்குது, கல்லாலான ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறைக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டிருக்கிறாங்க, ஒரு இன்ச்சு அளவுக்கு 2 இன்ச்சுக்கு மண் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மண்ணு நினச்சிக்கிடுவோம், கீழேப்பா இது பாறையாக இருக்குது, இதில் ஒரு 2 இன்ச்சுக்கு என்ன செய்கிறாங்க மண்ணலை கொட்டுறாங்கன்னு வைங்க, இது மண்ணு நம்ம நினச்சிக்கிடுவோம், அதை விவசாய நிலம்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். அப்படி ஒரு பாறைன்னு வச்சுக்கிறோங்கிறான்ல. அல்ல என்ன செய்கிறான்னா கமசலி சஃப்வானின், ஒரு பாறை இதுக்கு உதாரணம், அலைஹி துராபுன், அதன் மீது மணல் போடப்பட்டிருக்கிறது, அதன் மீது கொஞ்சம் மண் போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவன் என்ன செய்வான், மண் தானே நிலம் தானே நினச்சிக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணுவான். பாறை இருக்குது, பாறைக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டிருக்கு, மண்ணில் விவசாயம் பண்ணுவோம், அதில் கொண்டே நெல்லையோ புள்ளையோ எதையோ ஒரு கத்திரிக்காய் செடியோ கொண்டு போய் போடுவான் முளைக்கும் நினச்சிக்கிட்டு. ஆனால் கீழே இருக்கிறது என்னது, பாறை, பாறைக்கு மேலே மணல் போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பசாபகு வாபிலுன், அப்போது ஒரு பெருமழை அடிக்கிறது. அடித்த உடனே இப்போ தரக்ககு சல்தா, முட்டையை கரைச்சிட்டு போயிடான் முட்டையுமே. மழை பெய்யுமா, மழை பெஞ்சோன்னு சந்தோஷம் அவனுக்கு என்னது, விளைஞ்சிடும், நம்ம தானியம் போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல அறுவடை நிறைய பண்ணலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மழை லேசாக பெஞ்சால் ஒன்றும் ஆகாது. பெரிய மழை பெஞ்சால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மேலே இருக்கிற மண்ணை கரைச்சிக்கிட்டு போயிடும். கரைச்சிட்டு போடணும்னு என்ன ஆகுன்னு கேட்டால் ஒரு வழுக்கு பாறையாக மாறிடும். எந்த ஸ்டைலில் ஏற்கனவே இருந்துச்சோ அந்த மாதிரி போயிடும். லா எக்கத்தீரும் நல்லா செய்யும் இம்மா கசப்பு, அவங்க உழைத்ததுக்கு எந்த ஒரு பலனையும் பெறமாட்டார்கள். உழைச்சிருக்கிறான், அதில் போய் என்ன செய்கிறான், ஒரு இந்த தர பூரா இவ்வளோ ஒரு இடத்துல பாறை இருக்குது, அது மேலே மண்ணை போட்டு விவசாயம் பண்ணான்னு சொன்னால் ஒரு ஏக்கர் அளவு கூட இருக்கலாம், இதில் நிறைய நம்ம பலன் கிடைக்கும், அறுவடை பண்ணிடலாம், மழை வேறு பெஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மழை ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், இந்த பாறைக்கு மேலே போட்ட மண் கரைஞ்சி கொண்டு போயிடும். கரைஞ்சிட்டு போனால் அதில் போட்ட விதையும் சேர்ந்து போயிடும்.
அது மணல் மட்டும் போகாது, அதில் விதைச்சிக்கிற போட்டான்ல நெல்லுகள் ஏதாவது போட்டிருப்பான்ல, அது வேரோட சின்ன சின்ன வேர் விட்டுருக்குமா, மொத்தத்தையும் அரைச்சிக்கிட்டு போயிடும். ஏதாவது அவனுக்கு பயனே இருக்காது. அப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு சொல்லி காட்டினா இதே மாதிரி தான். அது நீங்கள் கொடுத்துட்டா பார்த்தா என்ன செய்யுது, நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொடுக்குறீங்க, இதுக்கு எதாவது நன்மை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அல்ல அதை என்ன மாதிரி ஆக்கிடுறான்னு கேட்டால் பைசா புண்ணியமெல்லாம் ஆக்கிடுறான். அப்போ சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் சொல்லி காட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வழுக்கு பாறையில் விவசாயம் பண்ண மாதிரி தான். அது வழுக்கு பாறையின் மீது விவசாயம் பண்ணினால் ஏமாந்து, வழுக்கு பாறையை டைரெக்டாக நீங்கள் பண்ணலை, வழுக்கு பாறையின் மீது கொஞ்சம் மண்ணை போட்டு விவசாயம் பண்ணினால் அது எப்படி நீங்கள் ஏமாந்து போவீங்களோ அந்த மாதிரி அங்கே வந்து நிற்கும் போது நீங்கள் நிறைய இப்படி நினச்சிக்கிட்டு வருவீங்க. அவனுக்கு கொடுத்த இவனுக்கு கொடுத்தோண்டு அங்கே எல்லாம் எப்படி காட்டுவான், வழுக்கு பாறையை காட்டுவான், இதாடா நீ கொடுத்த தருமம் ஒன்றுமே இல்லைன்றான். அப்போ அந்த மாதிரி இந்த உதாரணத்தின்னு சொல்லும்போது அவனுக்கு விளங்குது, இப்போ இந்த மாதிரி போயிடும் போல இருக்க, நம்ம செலவு செய்கிறோம் நன்மை கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கிறோம், சொல்லி காட்டணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் போல இருக்க, நமக்கு ஒன்றுமே மிஞ்சாது போல இருக்குது அப்படின்னு நினச்சான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்ட மாட்டான். இந்த உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற விஷயத்தை வந்து இஸ்லாம் பல இடங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு கடுமையாக கண்டிக்கிறாங்க. இந்த தர்மம் செய்கிறத பற்றி எல்லாம் சொல்லும்போது வேறு இடத்துல கூட என்ன செய்வான்னு கேட்டால் அந்த சாப்பாடு கொடுப்பாங்கல்ல ஏழைகளுக்கு, அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த நன்மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு தான் உங்களுக்கு நாங்கள் உணவளித்தோம். லான் உரீது மின்கும் ஜஸான், உங்கள்கிட்ட நாங்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் அங்கே எதிர்பார்க்கலை, உங்கள்கிட்ட எது நன்மையை நாடி நாங்கள் இதை செய்யலை, நாங்கள் வந்து அல்லாவுக்காக தான் இதை செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கங்கிறான். அப்போ அல்லாவுக்காகத்தான் அதை செய்யணுன்ற ஒரு எண்ணத்திலே தான் நம்ம தான தர்மம் செய்யணுமே தவிர இந்த சொல்லி காட்டி அழிச்சிடக்கூடாது. நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், அப்படியே நாசமாக்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு காசை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 100 ரூபா கூட செலவழிக்கிறா இருந்தால் கூட விரலை வெட்டுற மாதிரி ஒரு மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை செஞ்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுக்கு நம்ம அல்லாட்ட பெரிய கூலி எதிர்பார்க்கலாமே அப்படின்னு நினைக்காம அதை சொல்லி காட்டிடுறான். சொல்லி காட்டுறதுலேயே ரொம்ப பல வகை இருக்குது. அவன்கிட்ட சொல்லி காட்டுறது ஒரு வகை, அது அவனை பாதிக்கும். 1000 பேர்கிட்ட சொல்லி காட்டினா அவன்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அவர் போட்டுக்க சட்டை நம்ம சட்டை தான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அவன்கிட்ட போய் நான் தான் வாங்கி தந்தேன்டா கூட சின்னதாக பாதிக்கும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஊர் பூரா தம்பட்டம் அடிக்கிறான், அவர் வச்சுக்கிற பேனா நான் வாங்கி கொடுத்த பேனா தான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விப்பட்டால் என்ன செய்வார், இப்போ நார் அடிக்கிறானே இவன்ட்டையே வாங்கணும் அப்படின்னு நினச்சானே எப்படி அல்லா கூலி தருவான்? நீ கூலி தர அல்லாவுடைய திருப்தி இங்கே எங்கே இருக்குதுல்ல, அல்லாவுடைய திருப்திக்காக நீ கொடுக்கவே இல்லையா? அதே மாதிரி மறுமை நாளில் அல்லா என்ன செய்வான், 3 பேர் விசாரிப்பான்ல, அந்த 3 பேரை விசாரிப்பான் மறுமை நாளில். யாரை விசாரிப்பான்னா ஒரு ஷஹீது உயிர் தியாகி, அவனை கூப்பிட்டு என்னடா எனக்காக செஞ்சேன்னு நல்லா கேட்பான். அவன் தான் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறான்ல, அதை அவன் சொல்லுவான், நான் உயிரை தியாகம் பண்ணேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ உயிரை தியாகம் பண்ணப்போ எனக்கா செஞ்ச? எல்லாம் வந்து வீரன் சொல்வதற்காக யுகால் அன்னகு ஜரியுன், உன்னை வீரன் என்று சொல்வதற்காக வேண்டி இதை செஞ்சாய் அப்படி சொல்லிட்டாங்க, ஊரில் உலகத்தில் பேசிட்டாங்க உன்னை பற்றி, அதனால் இங்கே கூலி கிடையாது, இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான். இவன் உயிரே கொடுத்துருக்குறான், அதுக்கு கூலி இல்லாட்ட கூட பரவாயில்லை, தண்டனையை கொடுக்குறான். அல்ல எனக்காக உள்ள ஒரு காரியத்தை நீ வந்து பேருக்கு செஞ்சு நாசமாயிட்டியடா, எனக்காக செஞ்சால் உயிர் ஷஹீதுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும், எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும். அவ்வளோ பெரிய தர்ஜா உள்ள ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறான். நோக்கம் வந்து பேர், நோக்கம் என்னது, பேரும் புகழும் வாங்கணும். இந்த பேரும் புகழுக்காக நீ செலவு செய்தாயானால் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அவனை அள்ளி விட்டுருவான், தள்ளிடுவான் நரகத்துக்கு. அப்புறம் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு ஆலிமை கூப்பிடுவான். 3 பேர் விசாரிக்கிற 2வது ஆள் ஒரு ஆலிம், மார்க் அறிஞர், அவற்றெல்லாம் கேட்பான். மார்க் அறிஞர் போலி அறிஞர் கிடையாது, உண்மையான மார்க்கத்தை சொன்னவர். போலியாக இருந்தால் தான் அதுக்கு நரகத்துக்கு போயிடுவான். அவன் சரியான மார்க்கத்தை சொல்லியிருக்கிறான். அவன்கிட்ட எல்லாம் கேட்பான், நீ என்னடா செஞ்சேன் உன் மார்க்கத்தை அப்படின்னு உள்ளபடி போய் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படிமா. நீ சொன்னதுலாம் சரிதான், எதுக்கு சொன்னேன், நம்மளை வந்து அறிஞர்னு பாராட்டணும், நம்மளை வந்து திறமையானவர்னு எல்லோரும் புகழணும், அதுக்கு தானே செஞ்ச, அதை புகழ்ந்துட்டாங்கல்ல, மறைன்னு எங்கே எதிர்பார்க்குற, இவனை இழுத்துட்டு போங்கன்றான். அப்போ அவ்வளோ பெரிய வேலை செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அடுத்து உள்ளவன் யாருன்னு கேட்டால் பெரிய கொடை வள்ளல், பணக்காரன் ப்ளஸ் கொடை வள்ளலை, கஞ்சனாக இருக்கலை, கொடை வள்ளலாக இருந்திருக்கிறான். அவன் நிறைய கொடுத்ததுனால எல்லாம் கேட்டால் அவனை செய்வான், சந்தோஷமாக சொல்லுவான், அவன் நம்ம பெரிய கூலி தருவான் அல்லான்னு சொல்லி, நான் பள்ளியாசலுக்கு அதை கொடுத்தேன், மதரசாவுக்கு இவ்வளோ கொடுத்தேன், அந்த ஏழைக்கு இவ்வளோ கொடுத்தேன், அது கொடுத்தேன், நீ கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுவான். நீ இதெல்லாம் செஞ்ச சரிதான், எதுக்கு செஞ்ச, உன்னை வள்ளல்னு பாராட்ட தானே செஞ்ச, லியுகால் அன்னக ஜவாதுன், நீ ஒரு வள்ளல் என்று சொல்லப்படணும் என்பதற்காகத்தான் இந்த தர்மத்தை செஞ்சாய், வள்ளல்னு சொல்லிவிட்டாங்க. நீ எதை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் செஞ்சாயோ அந்த புகழ் உனக்கு அங்கே கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படா நீ வந்து நன்மை என்ற எதிர்பார்ப்ப, இவனை இழுத்துட்டு போங்கன்றான். அப்போ சொல்லி அந்த தர்மத்தை சொல்லி காட்டுறது பிரகடனப்படுத்துவது என்பது நரகத்துக்கு உள்ள விஷயமாகவும் கூலியும் கிடைக்காது ஒன்று. 2வது அல்லாவுக்காக செய்கிற ஒரு காரியத்தை நீ வந்து மனுஷனுக்காக செஞ்சுன்னு சொன்னால் இவனை இழுத்துட்டு போங்கன்னு நல்லா சொல்கிறான்னா பாருங்களேன், கூலி கிடையாது போடான்னு கூட சொல்லலாம்ல. அப்படி சொல்லாமல் என்ன செய்வான்னு கேட்டால் நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால சொன்ன விஷயங்களில் அந்த உதாரணம், இதை தான தர்மங்கள் எதையுமே சொல்லியே காட்டக்கூடாது.
இன்னும் சொல்ல போனால் இப்போ போஸ்டர்லாம் அடித்து விட்டுறாங்க. அதை ஒரு உதவி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவர் என்ன உதவி செஞ்சார் அதை போட்டு அதை வந்து செஞ்சிடறாங்க. கல்வெட்டு வச்சுருவாங்க, உபயம்னு போட்டு என்ன செய்வாங்க, இன்னார் தான் செஞ்சார்னு அதில் பேர் பதிக்கணுன்றாங்க. ஒரு பள்ளிவாசலை கட்டினா கூட அவர் பேரில் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் வைக்கணுன்றாங்க. பள்ளிவாசலை கட்டி அல்லாவுக்காக கட்டுறீங்கன்னு சொன்னால் அது ஏன் உங்கள் பேர் இதில் வைக்கணும்? இப்போ நீங்கள் பேரை வச்சு அதை நம்ம வந்து பின்னாடி ஒருத்தர் நினைவுபடுத்தி ஒரு யாபத்துக்காக நம்ம வைக்கலாம்னா அது வைக்கலாம். உமர் பள்ளி, ஆயிஷா பள்ளின்னு சொல்கிறோம்ல, அது ஆயிஷா நாகி அந்த பேர் வைக்கலை. அந்த மாதிரி நம்மளை ஒருத்தர் வந்து பாடுபட்டார், தியாகம் பண்ணார், பள்ளிக்கு ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு ஒரு பேர் இருக்கட்டும்னு வச்சு அதுக்கு தப்பு இல்லை. அவரே அந்த கட்டி கொடுத்தவர் என்ன செய்வார், நம்ம பேரை போடுங்கன்றவார். அப்போ நம்ம பேரை போடுங்கன்னு அப்புறம் எப்படி உனக்கு கூலி கிடைக்கும்? நீ பள்ளி கட்டி கொடுக்கலையே, இந்த பேரை நீ வாங்குறதுக்கு தானே கொடுத்துருக்குற, அது கூலி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி உதாரணத்தின் மூலமாக எல்லாம் சொல்கிறான். இது வந்து வழுக்குப்பாறையில் செய்கிற விவசாயம் மாதிரி கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவது வந்து வழுக்குப்பாறையில் செய்கிற விவசாயம் போல் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து பிறர் வந்து பார்த்து நம்மளை புகழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் செலவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் காட்டுறான். என்ன உதாரணம்னு கேட்டால் அந்த செலவழிக்கிறதுக்கு உதாரணமாக நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இலக்கியமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லி அந்த தீமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். இன்னொரு உதாரணம் என்ன காட்டுறான்னு கேட்டால் அயவத்து அகதுக்கும் அந்த கூணுலகு ஜன்னத்துன் மின் நகீலின் வானாபின். ஒரு மனிதனுக்கு திராட்சை பேரிச்சம் தோட்டங்கள் இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்கு வந்து திராட்சை அந்த நாட்டில் அதான கிடைக்கும், பேரிச்சந்தோட்டம் வச்சுருப்பாங்க, திராட்சை தோட்டம் வச்சுருப்பாங்க. இங்கேனா வாழை, மாப்பழ வாழைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அரபு மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு அதை சொல்லி காட்டுறான்ல. ஐயக்கும் அந்த கூணுலகு ஜன்னத்துன், ஒருவனுக்கு தோட்டம் இருக்கிறது, மின் நகையிலின் வானாபின். நகையில்னா பேரிச்சம்பழம், ஆனாப்புனா திராட்சை, திராட்சை தோட்டங்கள் ஒருத்தனுக்கு இருக்கிறது. அதுபோக தஜரி மின் தகத்திகள் அன்ஹார், அதன் ஓரத்தில் வந்து 6 பேர் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது தோட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த தோட்டம் வந்து காஞ்சி போகாமல் இருப்பதற்காக வேண்டிய கிணறை தோண்டி போர் போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சிறதுங்கிறது கஷ்டமான வேலை. அதை விட அது கீழே 6 ஓடிக்கிட்டு இருக்குது, வேணுங்கிறது ஊற்றிக்கிடலாம். அப்போ அந்த தண்ணீர் பிரச்சனை, நிலமும் குளுமையாக இருக்கும். 2வது மேலே தண்ணி ஊற்றுறதா இருந்தால் கூட அப்படி ஆற்றுல அள்ளி அப்படி ஊற்றிக்கிடலாம். அவ்வளோ வசதியோடு ஒரு தோட்டம் ஒருத்தனுக்கு இருக்குது. தோட்டம் இருக்குது, அதில் பேரிச்சை மரம் இருக்குது, திராட்சைகள்லாம் இருக்கிறது. அதுக்கு தண்ணி தேவை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி கிணறு வெட்டி பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை, அல்லது ஏர்லேருந்து ஏர் பூட்டி செய்வாங்கள்ல அது மாதிரி செய்ய தேவையில்லை, கமலை போட்டு தண்ணி இறக்கிவாங்கள்ல அதெல்லாம் தேவை கிடையாது. இது அதில் அதன் அடிப்பகுதியில் என்ன செய்கிறது, ஆறுகள் தஜரி மின் தகத்திகள் அன்ஹார், அது கீழே வந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தோட்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். நல்லா சொல்கிறான், உதாரணத்தை காட்டுறான். அதே மாதிரி லஹு ஃபீஹா மின்குள்ளி சமராத்தி, அதில் எல்லா விதமான கனி வர்க்கங்களும் இருக்குது. திராட்சை தோட்டம் பிரதானமாக இருந்தாலும் அந்த ஊடு பயிராக சின்ன சின்ன தக்காளி இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கனிகள்லாம் எல்லாமே அதில் இருக்கிறது. இப்படி ஒரு தோட்டம் ஒருவனுக்கு இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுக்கு ஒன்று இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் வந்து திராட்சை இதெல்லாம் இருக்கிறது, எல்லா கனி வர்க்கங்களும் சுற்றி நீங்கள் ஊடு பயிராக போட்டிருக்கிறீங்க, அதில் தண்ணி பிரச்சனை வேறு இல்லை, ஓடிக்கிட்டே இருக்குது, ஜின்னு ஓடுதா, அப்போ அந்த மண் குளுமையாக இருக்கும், உற்பத்தி நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படி ஒன்று நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? இயற்கை அந்த ஃபேஸ்புக் அதில் படத்தையெல்லாம் பார்த்தோன்னா இது மாதிரி நமக்கு ஒன்று நல்லா இருக்கு நினைக்கிறீங்கல்ல, இந்த தோட்டம் கவர்ச்சியாக எதாவது காட்டினான்னு சொன்னால் நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம்ல, அது மாதிரி ஆசைப்படுற ஒரு தோட்டமாக ஒருத்தனுக்கு இருக்குது. இருந்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா வாசா பகுல் கீப்பர், அவன் இப்படியே அந்த விவசாயம் பண்ணி அந்த நேரத்தில் வந்து முதுமை ஆயிட்டான், கிழவனாக போயிட்டான். வாசா பகுல் கிபரு, அவனுக்கு முதுமையும் வந்து விட்டது. சரி, முதுமை வந்துருச்சுன்னா என்ன செய்வான், நம்ம போயிட்டால் நம்ம பிள்ளைகள் பார்த்துக்குருவான்னு நினைப்பான்ல. அப்படியும் இல்லை, உலகு துரியத்தும் லோஃபாகும், அவனுடைய பிள்ளைகள்லாம் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இவன் முதுமை அடைஞ்சிட்டான், முதுமையான காலத்தில் புள்ள பெற்றிருக்கான்னு வருங்குது, புள்ள பெற்றிருக்கான், அவனுக்கு புள்ள தோட்டம் தருவான், அவன் பார்த்துக்குருவானான்னு கேட்டால் அவனுக்கும் பார்க்க முடியாது. அவன் பிள்ளையே இவன் கவனிக்கிற நிலையில் இருக்கிறான், பலவீனமான நிலையில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தோட்டம் இருக்குது, இவனுக்கு வயசாகிடுச்சு. வயசான பிறகு என்னைக்கு புள்ள குட்டிகள் வந்து பார்த்துக்குருவாங்கன்னு நினச்சா புள்ள குட்டிகள் பார்க்க முடியல, அவங்களும் பலவீன நிலையில் இருக்கிறாங்க. பலவீனம்னு சொன்னால் சிறுவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபாசா பஹா யோசாருன், அப்போ என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு நெருப்பு காற்று, ஃபீஹினாருன், அது நெருப்பு காற்று வந்து என்ன செஞ்சிரு, பகுத்தரக்கத்து, அதை எரிச்சிருச்சு. நெருப்பு காற்று வருது, அந்த காற்றுலே பல வகை இருக்குது. குளிரை சுமந்து வரக்கூடிய காற்றுகள் இருக்கிறது, நெருப்பையே சுமந்து வரக்கூடிய காற்று இருக்குது. நெருப்பு மாதிரி அனல் காற்றுங்கிறாங்கல்ல, அந்த அனல் காற்று வருகிறது. அந்த காற்றுல என்ன செய்யும், சூடு பத்தால உடம்புலாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காற்று அஃபீஹி நாருன், அதில் நெருப்பு இருக்கிற மாதிரி ஒரு காற்று அப்படிலாம் வரும். பெரிய பெரிய வயல்கள்லாம் அந்த அமெரிக்காவெல்லாம் பற்றி எரிஞ்சில் ஒரு நேரத்தில், அது மாதிரியான அந்த புண்ணெலாம் பற்றிக்கிட்டு எரியும். அந்த காற்றில் வரக்கூடிய நெருப்பு தான் அதெல்லாம் பற்ற வைக்கிறது, பெரிய பெரிய காடுகளையெல்லாம் பற்ற வச்சிடும். அந்த மாதிரி நெருப்பு வந்து ஃபஹத்தரக்கத்து, அந்த தோட்டத்தை வந்து எரித்து விட்டது.
இப்படி எரிச்சிருச்சின்னு சொன்னால் இவனுக்கு என்ன ரிசல்ட் இருக்கும்? இவன் கிழவனாக இருக்கிறான், புள்ள குட்டிகள் நம்பி எடுத்து நடப்பாண்டா கூட எரிஞ்சு போனால் கூட ஆரம்பத்துலேருந்து விவசாயம் பண்ணி பழையபடி ஏதாவது உற்பத்தி பண்ணி திருப்பி கொண்டு வந்துடலாம்னு நினைக்கலாம். அதுக்குரிய சக்தி இவனுக்கும் இல்லை, இவனு கிழவனாக போயிட்டான். அவன் பிள்ளைகளாக செய்வாங்களன்னா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இருந்த தோட்டம் அழிஞ்சு போயிடுச்சு, அதை மறுபடி உருவாக்குவதற்குரிய சக்தி இவனுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அது காற்று அடிச்சுட்டு போனால் என்ன நினைப்பான்? முடிஞ்சிருக்காது, இனிமேல் நம்ம வயசுக்கு நம்ம எங்கே போய் விவசாயம் பண்ண போகிறோம், இது எப்படி உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லும்போது சான்ஸே இல்லை அவனுக்கு அந்த நிலத்திலிருந்து பயன் பெறுவதற்கு எந்த சான்ஸுமே இல்லாமல் போயிடுது. அவன் புள்ள குட்டிகளாவது செய்வாங்கன்ற ஒரு இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நெருப்பு எரிஞ்சிருச்சு போய் மறுபடி விவசாயம் பண்ணுங்கடா உற்பத்தி ஆகுன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் என்னத்தையாவது கூட விவசாயம் பண்ணிடுவாங்க. அதுக்கு உள்ள கெப்பாசிட்டி பிள்ளைகளுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் கெப்பாசிட்டி இல்லை, இவனுக்கும் கெப்பாசிட்டி இல்லை, மொத்தமாக எரிஞ்சு போச்சு. இப்படி இருந்தால் உன் நிலை எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்கிறான்ல. இதுதான் என்னது எதுக்கு ஒரு விஷயம்? நீங்கள் அதாவது பெருமைக்காக வேண்டி பிறருடைய புகழுக்காக வேண்டி நீங்கள் செய்கிற செலவுக்கு இதுதான் உதாரணம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒன்றும் கிடைக்காது. கரெக்டாக கிடைக்கிற மாதிரி தெரியும், நம்ம ஏதாவது செஞ்சிடும், அதுக்கு பாராட்டுறாங்க, இங்கே ரசீது கொடுத்துட்டாங்க, இதை எழுதி போட்டாங்க போர்டில், நம்ம பேர் கிடைக்கும், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம நிறைய செஞ்சதுனால இந்த தான தர்மத்துக்குரிய கூலியெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் கடைசியில் என்னவாயிரம்? நெருப்பு அள்ளிக்கிட்டு போகுதுங்கிறது மௌத்து தான். இவன் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பானா, நெருப்பு காற்று அள்ளிட்டு போகுதுங்கிற என்னென்னு கேட்டால் மரணம் வந்துருச்சு. இப்போ மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீ செலவு செஞ்ச செயல் பூரா என்னவாயிரும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். அங்கே அல்லாட்ட போய் நிற்கும் போது நான் விவசாயம் பண்ணலாம் எங்கேன்னு கேட்டால் எங்கேயா ஒன்றும் இல்லடா, எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாதுன்னு நல்லா சொல்லிடுவோம். அப்போ அந்த மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த உதாரணங்கள் வழியாக நமக்கு சிலதை விளக்குகிறான். இது இது கூட வெப்பக்காற்று அனல் காற்றினால் அழிந்து போகிற தோட்டத்தை உதாரணமாக எல்லாம் செலவழிக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒருத்தனுக்கு இல்லாமல் இருந்து செலவு செய்கிறான். அப்படி செய்வங்க இருக்கிறாங்க. மனிதர்களில் அல்லாண்டா தெரியாது, மர்மேண்டா தெரியாது, முஸ்லீம் அல்லாத மக்களாக இருப்பாங்க. அவங்களும் நிறைய என்ன செய்வாங்க, மக்கா காவிர் கூட செலவு பண்ணத்தானே செய்வான், நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவான். அவனுக்கு ஏதாவது கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்காது. எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு நல்ல காரியம் நீ செலவு செஞ்சாலும் சரி அதுக்கு கூலி வாங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த கூலி கிடைக்குமே தவிர இல்லாட்டி கிடைக்காது. அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறான். இதுக்கு ஒரு உதாரணம் மசலுமா இன்ஃபிகூன ஃபி ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அந்த அல்லாஹ்வின் நம்பிக்கையற்றவர்கள், இறை நிராகரிப்பவர்கள் செலவு செய்கிறதற்கு உதாரணம், முஸ்லீம் அல்லாதவர்கள் செலவு செய்கிறதுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கமசல் ரீஹின், ஒரு காற்று தான் உதாரணம். ஒரு காற்று வச்சுக்க, ஒரு காற்றை உதாரணம் வைத்துக்கொள். ஃபீஹா சிர்ருன், அதில் கடும் குளிர் இருக்கிறது, காற்று இருக்குது. அந்த காற்றுல என்ன இருக்குன்னா கடுமையான குளிர். காற்றுல நம்ம ஊர்களில் வரக்கூடிய குளிர் கிடையாது, அதெல்லாம் சாதா குளிர். கடுமையான குளிர்னால் மைனஸுக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த குளிர் இருக்கும் பொழுது அசாபத்து ஹர்த கோமின், அந்த குளிர் காற்று ஒரு சமுதாயம் விளையத்திருக்கிற விவசாய அந்த பண்ணையில் அந்த காற்று பட்டுச்சின்னு சொன்னால் பகலக்கத்து சுத்தமாக அழிச்சிடும். அந்த காற்று மைனஸில் வரக்கூடிய காற்றாக குளிர் காற்றாக இருக்கும்னு சொன்னால் அது என்ன செய்யும்னா அப்படியே அந்த பயிரெலாம் வாடி போயிடும், குளிர்லேயே கருகி போயிடும். நீங்கள் பார்க்கலாம் சில குளிர் பிரதேசங்களில் அதிக குளிர் உள்ள காற்று வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த வெப்பத்தை தண்ணீரை ஆவியாக்கி வெளியே போனால் தான் வளரும். தண்ணி ஆவியாகாது. குளிர் வந்தோன்னு என்ன செய்யும், இலையில் உள்ள தண்ணீர் அந்த தண்டில் உள்ள தண்ணீர்கள்லாம் ஆவியாக மாறிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டு இருந்து மரம் உண்டாகிட்டே இருக்கணும், அப்போ தான் செழிப்பாக இருக்கும். அது என்னவாயிரும்னு கேட்டால் அந்த இலையில் இருக்கிற தண்ணியை ஐஸ் ஆக்கிரும். இந்த குளிர் காற்று என்ன செய்யும்னா இலையிலே தண்ணி இருக்கும்ல, தண்டில் தண்ணீர் இருக்கும்ல, அந்த தண்ணீரும் குளிர்ந்து போய் அந்த தண்ணீர் ஐஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு சப்ளையும் இருக்காது, கடத்த முடியாது, ஐஸ் கட்டி மாதிரி போயிடும். ஐஸ் கட்டியாக போணுச்சுன்னா என்ன ஒன்று கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இருந்துட்டு கருகி போயிடும். பார்த்தா இப்போ வாடுற மாதிரி தெரியும், அப்புறமேல் கருணகரன்னு கருப்பாக போய் செத்துரு அந்த செடிகள்லாம். அப்போ அந்த செடிகள்லாம் செத்து போகிறதுக்கு எது காரணமாக இருக்குன்னா அனல் காற்றும் அழிச்சு போடுது, குளிர் காற்றும் அழிக்கும். குளிர் காற்று என்னது அழிக்கும்னு கேட்டால் அந்த அந்த இலையில் மர வேர்களில் இருக்கிற அந்த தண்ணீரை ஐஸ் ஆக்கி விட்ரும், ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும். தண்ணியாக இருந்தால் தானே கடத்த முடியும். இலையில் உள்ள ஈரசத்தும் ஐஸ் கட்டி மாதிரி உடையும். அந்த இலையில் பார்த்தீங்கன்னா அப்படி உடையும். அதுக்குள்ளே என்ன ஆயிரும் கேட்டால் அந்த தண்ணியாக இருக்கிறது உள்ளுக்குள்ளே இருப்பது ஐஸ் கட்டியாக மாறிடும். இந்த காற்று மைனஸ்லாம் அப்படி ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஆகும், ஃப்ரீசரில் வச்சு ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஃப்ரீசர்னால் வச்சு பாருங்களேன், ஒரு செடியை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பாருங்களேன்,
அதே மாதிரி இருக்குமான்னு இருக்காது. ஃப்ரிட்ஜில் வேண்டாம் வைக்கலாம், ஃப்ரீசரில் வச்சுக்கலன்னு சொன்னால் அது செத்து போயிடும், அந்த உயிர் தன்மை இருக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது உமா லலமுகமுல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹ் அநீதி செய்ய மாட்டான், அவங்க தான் அநியாயம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அவன் அந்த செலவு செய்கிறத இறை நம்பிக்கை உனக்கு இல்லை. நீ என்னத்தை தான் செஞ்சாலும் இறை நம்பிக்கை இல்லாமல் செஞ்சேன்னு சொன்னால் அது அதனுடைய உதாரணம் என்னது? குளிர்காற்றால் அழிக்கப்பட்ட ஒரு பயிர்களைப் போல, விவசாயத்தை போல ஆகிவிடும். அதனால் நீங்கள் என்னத்தை தான் செஞ்சாலும், பெரிய பெரிய மரம் செடி வளர்த்தாலும் சரி, கொடியை வளர்த்தாலும் சரி, எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த குளிர்காட்டுங்கிற அவனோட மரணத்தை வச்சுக்கிற வேண்டியதான். குளிர்காற்றை அனுப்புனான்னு சொன்னால் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீ அறுவடை செய்கிறதுக்கு போய் நிற்ப. அங்கே என்னவா இருக்கு? நீ செஞ்ச பொருள்கள்லாம் குளிர்காட்டினால கருகி போன நிலையில் இருக்கும்னு சொல்லி ஒரு உதாரணத்தின் மூலமாக விலைக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் இறைவனுடைய நம்பிக்கையோடு செலவு செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த கூலி கிடைக்காதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக எல்லாம் எடுத்து சொல்கிறான். அதே மாதிரி இப்படி சில இதெல்லாம் செலவு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உதாரணமும் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். இன்னொரு உதாரணம் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணுறோம், பிரச்சாரம் பண்ணும்போது கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், அவனுக்கு காதில் விளங்குதே தவிர என்ன செய்யலை, அதை உள்வாங்க மாட்டேங்கிறான், கேட்கவே மாட்டேங்கிறான். குரானை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஹதீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு உதாரணம் நல்லா சொல்லி காட்டுறான். இப்படி நீங்கள் போய் சொல்கிறீங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான், இவன் எந்த மாதிரி இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு நல்ல உதாரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு கால்நடை இருக்குது, ஒரு ஆடு மாடு இருக்குது, நீங்கள் ஆடு மாடை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுவான்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க, பேசுகிறீங்க, ஆடு மாடை கூப்பிட்டு ஆடுகளே மாடுகளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசுனீங்கன்னு அதுக்கு ஏதாவது விளங்குமா? ஆடு மாட்டுக்கு முன்னாடி நின்று மனுஷன்கிட்ட பேசுகிற பேச்சை நீ பேசணுன்னு சொன்னால் அதுக்கு என்ன விளங்கும்னா சத்தமாக தான் அதுக்கு விளங்கும், நீ வார்த்தை விளங்காது. நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள்னா அந்த ஆடு மாடுக்கு விளங்காது. என்ன செய்யுது, ஏதோ கத்துறான், நீங்கள் கருத்தை சொல்லிகிட்டு இருப்பீங்க, அந்த ஆடு பார்வையில் என்ன செய்கிறீங்க, கத்துறீங்க. ஏண்ட் அலர்ட்னா என்ன அர்த்தம், அதே தான். நீங்கள் அன்புள்ள மாடுகள் என்றாலும் அதே அர்த்தம் தான், வழங்குதா? அதுக்கு விளங்காது. அது என்ன செய்யும், எதை கத்துறாங்க, மனுஷன் நம்மள்கிட்ட கத்துறான்னு விளங்கிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி உள்ள நிலையில் நீங்கள் போய் விளங்காத ஆடு மாடுகளுக்கு பிரச்சாரம் பண்ணினால் அவை எப்படி இதை எடுத்துக்கொள்ளும் என்றால் வெறும் ஓசையாக மட்டும்தான் பார்க்கும். அது ஒரு மொழியாக, அது மொழி அதுக்கு தெரியாதுல்ல, அது ஒரு மொழியாக, ஒரு கருத்தாக அது விளங்கவே விளங்காது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு போய் மக்கா காஃபிருக்கு நீங்கள் பயான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவன் என்ன செய்கிறான்னா நீ ஆடு மாடு கத்துற கூச்சல் மாதிரி எடுத்துக்கிறான். நீங்கள் அவ்வளோ குரான் வசனத்தை சொன்னாலும் சரி தான், ஹதீஸ் சொன்னாலும் சரி, எவ்வளோ தத்துவத்தை சொன்னாலும் சரி தான், அவன் என்ன மாதிரி எடுத்துக்கிறான், அதை கேட்குறவன் ஆடு மாடுகள் எப்படி அதை கேட்குமோ கேட்குறான். எப்படி கேட்குறான், ஏதோ கத்துறாரு இவர், ஏதோ அப்படின்னு நினைக்கிறான், கத்துறாருன்னு நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறது என்ன செய்கிறான், நம்மளெல்லாம் கத்துற மாதிரி கணக்கில் எடுத்துடுறாங்க. இதுக்கு உதாரணம் எப்படி காட்டுறான்லான்னு கேட்டால், மஸலுல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதாரணம். நிராகரிப்பவர்கள்னால் இந்த சத்திய போதனையை ஏற்க மறுக்கிற நிராகரிப்பவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பயானை, நம்முடைய பயான்களை அல்லது மகத்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய மார்க்க போதனைகளை அதை கேட்கறதுக்கு மறுக்கிறான்ல, கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடறான்ல, அவனுக்கு உதாரணம். மஸலுல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களுக்கு உதாரணமாவது மஸலுல்லதி யன்யக்கு பிமாலா இஸ்மவு இல்லா துஆவும் நிதான், வெறும் ஓசையாகவே தவிர செவி மடுக்காதே அந்த கால்நடைகளை அழைப்பவனை போல அவன் இருக்கிறான். வெறும் சத்தமாக தான் அதுக்கு தெரியும். கால்நடைகள்கிட்ட போய் நீங்கள் எந்த கருத்தில் பெரிய தத்துவத்தை நீங்கள் சொன்னாலும் சரி தான், அதுக்கு என்ன செய்யும், 5 5 10னா கத்துறான்னு விளங்கிக்கணும். 5 தெரியாது, 5 தெரியாது, 10 தெரியாதுக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த கருத்தை காதில் விளங்குது. அந்த காதில் எப்படி அவனுக்கு விளங்குதுன்னு கேட்டால், ஆடு மாடுகள் எப்படி அதை விளங்காமல் ஒரு ஓசை என்ற அளவில் எடுத்துக்கொள்ளுதோ அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். அவனுக்கு விளங்கத்தான் செய்யும். அதை உதாரணத்தின் மூலமாக அந்த ஆடு மாடு ஆக்குறான்ல, அவனுக்கு கருத்து விளங்காமலே இருக்காது. அடே சிலை வணங்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தம் விளங்காமையா இருக்கேன். அதை உள் வாங்க மாட்டேங்கிறான்ல, உள் வாங்காமல் இருக்கிறதுனால கத்துறமா நினைக்கிறியா நீ? நாங்கள் கருத்தை சொல்கிறோம், நீ என்ன நினைக்கிற, ஒரு ஆடு மாடுக்கு கத்துற கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிற அதுக்காக சொல்கிறானே தவிர அவனுக்கு கேட்கவே செய்யாத அர்த்தம் கிடையாது. காஃபிர்களுக்கு சொன்னால் விளங்காமையா இருக்கேன், சிலை வணங்காடா, இது கல் கடவுள் இல்லைட்டாண்டா விளங்கத்தானே செய்யும். அவனுக்கு விளங்கி தான் அடிக்கலாம் செஞ்சான், விலங்க போய் தானே ஒரு துன்பங்கள் கொடுத்தான், நாட்டை விட்டு விரட்டினான், எல்லாம் செஞ்சது என்ன அர்த்தம், விலங்கத்தான் செஞ்சு. அந்த அர்த்தத்தில் எல்லாம் சொல்லலை, விலங்கத்தான் செய்யறான். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலன்னா அவன் என்ன மாதிரி இருக்கிறான், அவன் ஆடு மாடு மாதிரியும் நீ பேசுகிறது ஒரு கத்துற மாதிரி அவன் நினைக்கிறான். அவனை ஆடு மாடு ஆக்கிக்கிறான், உன்னை ஆடு மாடு அழைக்கக்கூடியவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அர்த்தம் ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலையே. அப்படிங்கிறத வச்சு அதை சொல்கிறான். அவனுக்கு கேட்காத அர்த்தம் கிடையாது. அல்ல எப்படி உதாரணம் காட்டானா, கேட்குறவன் எப்படி நடப்பான ஒரு நடக்கலையே. ஆடு மாடு தான் கேட்டு சுமந்துகிட்டே இருக்கும், இவன் கேட்டு சும்மா நிற்கிறான். அது என்னங்க சொல்கிறீங்க, அது வேலை சந்தேகம் சொல்லுங்கள், என்னத்துக்கு அப்படி சொல்கிறீங்க, ஏதாவது கேட்கணுமா இல்லையா?
அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டேங்கிறான் என்று சொன்னால் இவன் ஆடு மாடுகள் நிலையில் தான் இருக்கிறான். நீ வந்து ஆடு மாடுக்கு பயான் பண்ணுற நிலையில் நீ இருக்கிறாய், நீ வந்து என்ன செய்கிறாய், ஆடு மாடுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கிறாய்ன்னு சொல்லி இது 271 வசனத்தில் என்ன சொல்கிறான், நல்லா சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு சும்மன் புக்குமன் உமியன், இவர்கள் செவிடர்கள் குருடர்கள் ஊமையர்கள்ங்கிறான். அந்த ஊமண்ட இந்த அர்த்தம் தான், விளங்கி வழங்காமல் இருக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்லி காட்டுறான். இப்படி மல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் சில உதாரணங்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இப்போ இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து கொண்டு, இஸ்லாத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு எத்தனை நல்ல காரியம் செலவு செய்கிறது இல்லாமல் வேறு நல்ல காரியம்லாம் செய்வாங்க. சமுதாய தொண்டுலாம் செய்வாங்க, ஏழைகளுக்கு தையல் மிஷினும் வாங்கி கொடுப்பாங்க, கல்விக்கு உதவி செய்வாங்க, இப்படியான மரக்கன்றுகள்லாம் நடுவாங்க தெருவா போய். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நிறைய இருக்கிறாங்க. ஆனால் மறுமை நம்ப மாட்டாங்க. இந்த காரியங்கள்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு என்ன கிடையாது, மறுமை நம்பிக்கை இருக்காது. இதுக்கு வரல என்ன செய்கிறான்னா ஒரு உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் இவங்களுக்கு ஒரு காணல் நீர் தான் உதாரணம். இவங்களுடைய செயலுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால் காணல் நீர். காணல் நீர்னு சொன்னால் அது நீர் கிடையாது. சரியான வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோடுலாம் போய் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த காற்றுடைய அந்த மாறுபாடுனால என்ன செய்ய முடியாட்டா கதிர்கள் அடிக்கிறத வச்சு ஒரு தண்ணி அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். காணல் நீர்பாங்க, அது நீர் கிடையாது. அது இங்கேருந்து வெயில் நேரத்தில் நல்ல உச்சி வெயிலில் போனீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூரமாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா தூரத்தில் தண்ணி இருக்கும், ஆறு ஓடுற மாதிரி தெரியும். போய்கிட்டு இருக்கும்போது அப்படி அதுவும் போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா ஆறு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ அது இல்லாத ஒரு தண்ணீர் ஆறு வந்து ஆறு மாதிரி உனக்கு தெரியும். அந்த மாதிரி தெரிகிறதுக்கு வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது வந்து அது நீர் கிடையாது, போலியாக உனக்கு ஆறு மாதிரி தெரியும். அந்த சூரிய கதிர்கள் என்ன செய்யும்னா அந்த காற்று அலைவரிசை மாறும்போது அந்த கதிர்கள் வந்து என்ன செய்யும், ஏற்ற இறக்கமாக காட்டும். அப்படி காட்டும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் அது நம்ம இந்த கிராஸாக பார்க்கும்போது மேலேருந்து பார்த்தா காணல் நீர் தெரியாது. விமானத்தில் பறந்தால் காணல் நீர் பார்க்க முடியாது. சைடு பார்வையில் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி பார்த்தா தான் தண்ணி மாதிரி தெரியும். இப்படி போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சாதாரண தரையாக தான் தெரியும். நம்ம பார்வையுடைய இந்த கோணத்தினால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் தண்ணீர் இல்லாத ஒன்று வந்து தண்ணீர் மாதிரி அதுலேருந்து கிளார் அடித்து வரக்கூடியது வந்து தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரியான தாகமாக இருக்கிறான்னா அவன் போய்கிட்டே இருப்பான். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போய் தண்ணியை குடிச்சிடலான்னு நினச்சி நீ போய்கிட்டே இருக்க, 1 மணி நேரம் போனாலும் சரி தான் அதுவும் போய்கிட்டே இருக்கும். நீ இருக்கிற இந்த அங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு 1/2 மீட்டரில் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், 1/2 கிலோமீட்டரில் இருக்கிற மாதிரி தெரியும். நீ போனீங்கன்னா இப்போ அரை கிலோமீட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ 5 கிலோமீட்டர் போன பிறகு பார்த்தாலும் இன்னும் 1/2 கிலோமீட்டர் போகிற மாதிரி தெரியும். ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. இல்லாத தண்ணி வந்து இருக்கிற மாதிரி உன்னை காட்டி ஏமாத்துதில்ல, அதுதான்டா இது உதாரணம்ங்கிறான்லாம். யார் வந்து முஸ்லீமால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து நல்ல பிற பணிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டாம் புகழ் அதெல்லாம் கிடைக்கலாம், அல்லாவிடத்துல எதுவும் கிடைக்குமானா கிடைக்காது. எப்படி செய்கிறான்னு கேட்டால் உள்ளதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்கள் அமாலுகும் அவங்களுடைய செயல்களுக்கு உதாரணம் சராபின், அது ஒரு காணல் நீர் போல. சராபுனா காணல் நீர் மாதிரியான உதாரணம். யஹசபுல் ஆணுமா, தாகமாக இருக்கிறவன் வந்து அதை தண்ணீர் என்று நினைப்பான். தாகத்தில் இருக்கிறவன் பார்ப்பான் அங்கனுக்குள்ளே தண்ணி இருக்க. வெயிலில் தான் காணல் நீர் பார்க்க முடியும், வெயில் இல்லாத நேரத்தில் பார்க்க முடியாது, மழை நேரத்தில் பார்க்க முடியாது. வெயில் நல்ல வெயில் அடிக்கணும், உச்சி வெயில் நேரமாக இருந்தால் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதை என்ன செய்யும்னா யஹசபுல் ஆணுமா, தாகத்தில் இருக்கக்கூடியவன் அதை தண்ணீர் என்று நினைப்பான். ஹத்தா இதா ஜாஹு, அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் என்று சொன்னால் லம் எஜூ செய்யாது, உன்னையுமே காண மாட்டான். இதுதான் யாருக்கு உதாரணம், இஸ்லாத்தை நம்பாமல் இருந்து கொண்டு நல்லறங்கள் செய்பவர்களுக்கு அல்லாட்ட ஒன்றும் கிடைக்காது, காணல் நீராக போயிடும். அப்போ நீங்கள் எந்த ஒரு அமலுக்கு கூலி பெறுவதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஈமான் இருக்கணும். ஈமான் இருந்தால் அல்லாட்ட தான் கூலி எதிர்பார்க்குறீங்க. அல்லாவை நீ நம்பாடி எப்படி கூலி கேட்குறது? நீங்கள் அல்லாவை நம்பலை, இப்போ எந்த அடிப்பில் அவன்கிட்ட போய் கூலி கேட்பீங்க? நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ அல்லாட்ட நீங்கள் கூலி வாங்குறதா இருந்தால் அல்லாவை நம்பணும். அந்த நம்பி இருந்தால் தான் என்ன செய்வாங்க, அல்லாட்ட கூலி கிடைக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் செலவு செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன நினைப்பான்னு கேட்டால் நமக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சி தான் செய்கிறாங்க. இதெல்லாம் புண்ணியமான காரியம் செய்கிறோம், மோசம். இந்த காணல் நீர் மாதிரி, காணல் நீரை வந்து தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஏமாறுறான்ல, அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி இறை நம்பிக்கை இல்லாமல் செலவு செஞ்சாலும் நமக்கு ஒரு புண்ணியம் இருக்குது, அந்த புண்ணியத்தை நம்ம அடையலாம், நம்ம கிடைச்சிரும் அப்படி நினைக்கிறார்கள்ல. அதுதான் காணல் நீரை உதாரணம் காட்டுறோம். அந்த காணல் நீர் எப்படி இல்லாத ஒன்று வந்து இருக்கிற மாதிரி உனக்கு தெரிகிறதோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இஸ்லாம் நம்பிக்கை இல்லாமல் அல்லாவுடைய மறுமை நம்பிக்கை இல்லாமல் நீ செலவு பண்ணுவாயானால், வேறு அமல்கள் செய்வாயானால் அந்த அமல் பூராவுமே காணல் நீராயிரும், ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றுமே கிடைக்காதுங்கிறதுக்கு உதாரணம் சுருக்கமாக சொல்ல போனால் ஒன்றுமே ஒருத்தனுக்கு கிடைக்காது என்று சொல்வதே காணல் நீர் என்ற உதாரணத்தின் மூலமாக எல்லா பாஷையிலையும் சொல்லுவாங்க. காணல் நீராகி போச்சேன்னு பாடலாம் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. காணல் நீர்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்பி ஏமாந்துட்டானே, கிடைக்கும்னு நினச்சேன் கிடைக்கலையே அப்படிங்கிற விஷயத்துக்கு காணல் நீரை உதாரணம் காட்டுவாங்க. அல்லாவும் என்ன செய்கிறான்னா அதே மாதிரியான உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறான்.
இதுவும் இலக்கியம் தான். அதாவது விஷயத்தை வந்து டைரெக்டாக சொல்லாமல் உன்னுடைய அமல்லாம் காணல் நீராக போயிடும்ங்கிறதுல பெரிய தத்துவம் இருக்குல்ல. காணல் நீர்னா என்னென்னு சிந்திப்பான், அது எப்படி ஏமாறுறான்னு செய்வான், அனுபவபூர்வமாக அது விளங்குவான். இந்த மாதிரி தான் நம்ம ரிசல்ட் அமைஞ்சிருமோன்னு புரிவான். அது கூடுதலாக சிந்திப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் மனசில் ஆழமாக பதிகிறதுக்கு இந்த உதாரணங்கள் சொல்வது வந்து உதவுகிறது. அதுக்காக இல்லை உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தன் சரியான கொள்கையில் இருக்கிறான், அதுக்கெல்லாம் என்ன செய்யறான், உதாரணம் காட்டுறான். ஒரு தவறான கொள்கையில் ஒருத்தன் இருக்கிறான், அதுக்கு உதாரணம் காட்டுறான். நல்ல கொள்கைகள் இருப்பதற்கு ஒரு உதாரணம், கெட்ட கொள்கைகள் இருப்பதற்கு உதாரணம். அது வந்து நல்ல கொள்கைகள் இருந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும்னு அப்படி சொல்லாமல் ஒரு உதாரணத்தின் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு அதை வந்து விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், லரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தையிபத்தன், நல்ல கொள்கைக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். ஷஜரத்தின் தையிபத்தின், நல்ல மரம். மரத்தில் மனிதனுக்கு நல்ல பயன் தரக்கூடியதை தருவது நல்ல மரம்பாங்க. முள் மரம், கள்ளி மரம் அதெல்லாம் வந்து நல்ல மரம் கிடையாது, கெட்ட மரம். நல்ல மரத்துக்கு கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், அதிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கக்கூடியதுனா கனிவர்க்கங்கள் தரக்கூடிய பழங்கள மரங்களாக இருக்கும். அதான் நல்ல மரம் என்பது. அப்போ கலிமத்தன் தையிபத்தன், நல்ல கலிமாவுக்கு உதாரணம் வந்து ஷஜரத்தின் தையிபத்தின், நல்ல தூய்மையான பரிசுத்தமான மரம் தான் இதுக்கு உதாரணம். ஒரு மரம் தான் உதாரணம். அந்த மரம் என்ன செய்யும்னு கேட்டால், அசுலுஹா சாபித்துன், அந்த மரம் நல்ல மரமாக இருக்குது. நல்ல மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை பிடிங்கி கொண்டாந்து மேலே வச்சுருக்கிறாங்க, அது வந்து நிற்குமா? மரம் என்ன செய்யணும், ஆழ பதிஞ்சிருக்கணும். ஒரு மரம் நமக்கு பயன் தரதா இருந்தால் நல்ல மரமாகவும் இருக்கணும். அந்த நல்ல மரம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், வேறு ஊன்றி கீழே வரைக்கும் போய் இருக்கணும். அப்போ தான் காற்று கீழே விழுவாது. அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய அடித்தளம் வந்து வலுவாக அமைந்திருக்கும். அது அடித்தளம் வந்து வேறு விட்டு என்ன செய்யும், பூமி வரைக்கும் போயிருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்குது. நல்ல மரமாகவும் இருக்குது. நல்ல மரம்னு சொன்னால் பயனுள்ள கனிகளை தரக்கூடிய மரமாக இருக்குது. ஃபருஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள்லாம் வானளாவிய அளவில் பறந்துருக்குது. கிளைகள் எக்கச்சக்கமான கிளைகள். அப்போ கீழையும் ஆழ வேறுண்டு இருக்கிறது, மேலையும் கிளைகள் எக்கச்சக்கமாக பறந்து செய்து வான் நோக்கி கிளைகள் இருக்குது. அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அதில் அந்த எந்த மரத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மரத்தில் உள்ள கனிகள்லாம் நிறைய இருக்கும். தூத்திய உக்குலகா குல்லஹீனின், எல்லா நேரத்திலும் அது பயன் தந்து கொண்டே இருக்கும். பீதினி ரப்பிகா, இறைவனுடைய அனுமதியோடு, இறைவன் நான் தானே தர முடியும், அது மாதிரி தந்து கொண்டே இருக்கும். இதுதான் எதுக்கு உதாரணம்னு கேட்டால், நல்ல கொள்கைக்கு உதாரணம். நல்ல கொள்கையில் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால், சரியான கொள்கையில் இருந்தால் அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், அந்த கொள்கையில் இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், இவனை முழுசாக மாற்றிடும். நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கொள்கை, அதாவது நல்ல களிமான்னு அதை தான் நல்லா சொல்கிறான். நல்ல களிமா தையிபாங்கிறோம்ல, களிமா தையிபாங்கிற வார்த்தை தான் நல்லா போடுறான். தூய்மையான களிமா, தூய்மையான கொள்கைக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த மரத்தை உதாரணம் காட்டுறான். அந்த மரம் என்ன செய்யுது, ஆழம் பதிஞ்ச ஒரு மரமாக இருக்கிறது. கிளை வியாபித்து கிளைகள் பரப்பி நிற்கிறது. அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்போ பார்த்தாலும் கனி வர்க்கங்களை தந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு மரம்னு வச்சுக்கிறங்க. அது எதுக்கு உதாரணம்னு கேட்டால், நல்ல கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உதாரணம். எப்போ நல்ல கொள்கையை ஏற்றுட்டீங்களோ அந்த கொள்கை உள்ளே போயிடுச்சின்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும், பொய் சொல்ல மாட்டீங்க, அது ஒரு கனி. உண்மையை சொல்லுவீங்க, அது ஒரு கனி. தானம் தர்மம் செய்வீங்க, அது ஒரு கனி. அது மாதிரி இறைவனை 5 நடப்பீங்க, அது ஒரு கனி. தொழுவீங்க, நோம்பு வைப்பீங்க, அதெல்லாம் ஒரு கனி. அந்த உள்ள அந்த இது போன பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், அது பாட்டுக்கு நல்ல விஷயங்கள் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல விஷயங்களை வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம இஸ்லாமுங்கிறது நம்மளை மாதிரி தான் நம்ம முஸ்லீம் அல்லாத வேறு சகோதரர்லாம் இருக்கிறாங்க. நம்ம செய்கிற மாதிரி அவங்க செய்ய முடியுதா? ஒரு நல்ல காரியம், கெட்ட காரியம், ஒரு புயல் வெள்ளம் வந்த உடனே இவன் போய் என்ன செய்யறான், ஓடி நிற்கிறான். யார் நிற்கிறா? முஸ்லீம் நிற்கிறான். அவன் நிற்கிறதுக்கு எந்த கல்லூரியில் இப்போ கிளாஸ் நடத்தினாங்க? ஒன்றும் பயிற்சியெலாம் நம்ம கொடுக்கவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த நம்பிக்கை உள்ளே போன உடனே அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யணும். இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் திருப்திக்கு தான் நம்ம எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்தா இவனுக்கு தாங்க முடியலை. இதுக்குன்னு யாரும் கிளாஸ்லாம் நடத்த மாட்டாங்க. இதுக்குன்னு எங்கேயாவது பள்ளிக்கூடம் வச்சு துன்பம் வரும்போது இங்கே என்னென்ன செய்யணும்னு அப்படி பயிற்சியாக கொடுக்குறோம். சாதாரண வெள்ளம் அறிவிச்சபடியாக நின்றுறாங்க. யார் நிற்கிறா? யார் இந்த களிமா தையிபாவை தூய்மையான கொள்கை ஏற்றிருக்கிறான்னு அவன் அதை நிற்கிறான். அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குறது யார் அதிகமாக கொடுக்குறான்னு கேளுங்க. முஸ்லீம்கள் தான். அன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, முஸ்லீம்கள் தான் தான தர்மங்களில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஏன் இவனுக்கு அவனும் காசாசம் இருக்க தானே செய்யும். எதுக்கு முதலிடத்தில் இருக்கிறான்? அவன் இந்த களிமா தையிபா உள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த காசுலாம் பெருசாக தெரியாது. அல்லாஹ்வுடைய திருப்தி அடையணுமா என்றால் நான் என்ன செய்யணும், நல்ல காரியம் செலவு செய்யணும், அடுத்தவனுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ரத்த தானே. எதை எடுத்தாலும் முஸ்லீம்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு சர்வதேச அளவில் முன்னணியில் இருக்கிறாங்க. பெற்றோர் ஒழுங்காக கவனிக்கிற எடுத்துக்கிறங்க, மற்றவங்களாம் கவனிக்க மாட்டாங்க. அது இவன் தான் என்ன செய்கிறான், தாய் தந்தையரை கவனிக்கணுங்கிற இவன்ட்ட ஒரு எதனால் அது வந்துச்சு, எல்லாம் அந்த களிமா தான். அந்த களிமா உள்ளே நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் அது அதுலேருந்து வரக்கூடிய மரம் தான் இதெல்லாம்.
பெற்றோரை கவனிக்கிறது, பிள்ளையை கவனிக்கிறது, பொண்டாட்டியை கவனிக்கிறது, ஏழை மக்களை கவனிக்கிறது, அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கங்களை செய்கிறது, கோபம், பெருமை, வஞ்சகம், சூழ்ச்சி இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறது, நற்குணங்களை வளர்த்துக்கொள்வது, எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குது? அந்த களிமா தையிபா தான் காரணமாக இருக்குது. இப்போ களிமா தையிபாக்கு எல்லாம் உதாரணம் காட்டுறான், ஒரு மரத்தை காட்டுறான், நல்ல மரமாக இருக்குது, அதான் இதுக்கு உதாரணம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறான், மசலு களிமத்தின் ஹபீசத்தின், கெட்ட கொள்கைக்கு உதாரணம். கொள்கையே கெட்ட கொள்கையாக இருக்குது, கண்டதையும் கடவுளாக்கலான்னு ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு வைங்க, அந்த கொள்கையில் இருந்தானே ஆனால் அதுக்கு உதாரணம் ஷஜரத்தின் ஹபீசத்தின், ஒரு கெட்ட மரம் தான் அதுக்கு உதாரணம். மரம் இருக்குது, கெட்ட மரம்னா என்ன அர்த்தம்? கள்ளி செடி மாதிரி, கருவேல மரம் மாதிரி, வேலிக்கருவ மாதிரி கெட்ட மரம், அதெல்லாம் அது ஒரு பயன் கிடையாது, முள்ளு தான் குத்துமே தவிர அது மக்களுக்கு எந்த ஒரு கனிவர்க்கத்தையும் தராது. அதுக்கு ஒரு கெட்ட மரம். கெட்ட மரம் தான் இவனுக்கு கெட்ட கொள்கை இருந்தால் அதுலேருந்து முளைக்கக்கூடிய கெட்ட மரம் தான் முளைக்கும், நல்ல மரம் முளைக்காது. கெட்ட மரத்தை போல கெட்ட மரம் மட்டும் இல்லாமல் உஜித்து சத்து மின் ஃபௌகில் அருள், பூமியில் இருந்து பிடுங்கி வீசப்பட்டிருக்கு, கெட்ட மரமாக வேறு இருக்கிறது. மாலகா மின் கரார், அதுக்கு அடித்தளம் இல்லை, கீழே என்ன செய்யலை, வேரோட பிடுங்கி கீழே போட்டிருக்கு. வேரோட கீழே பிடுங்கி எரியப்பட்ட மரமாக இருந்தால் மரம் ஒன்று கெட்டதாக இருக்குது, அதுலேருந்து வளரவா செய்யுமான வளரவும் செய்யாது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னால் இது கெட்ட ஒரு கொள்கைக்கு உதாரணம். அப்போ கெட்ட கொள்கைக்கு உதாரணத்தை மரத்தை தான் காட்டுறேன். எந்த மரம்? பிடுங்கி எரியப்பட்ட மரம். பிடுங்கி எரியப்பட்ட மரத்தில் என்ன கிடைக்கும்? அந்த மரம் கூட ஒரு கனி வர்க்கத்தை சேர்ந்த மரமாக இருந்தால் கூட விழுந்தது பிறோட ஏதாவது அதில் 2-3 கனியை பறிக்கலாம். மரம் கெட்ட மரமாக இருக்குது, கெட்ட மரமாகவும் இருக்கிறது. கெட்ட மரம்னா ஒரு காய்கனி ஒன்றுமே இருக்காது, யாருக்கும் உதவாது, முள்ளு தான் குத்தும், வேறு ஒன்றுமே அதில் இருக்காது. அப்படிப்பட்ட மரமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அது கூட தொடர்ச்சியாக இருக்க மாட்டா இருக்காது, காஞ்சி போயிடும். கொஞ்சம் விழுந்த பிறகு நெஞ்சிறேன் அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த பச்சையாக தெரியும், அதுக்கப்புறம் அது கூட காஞ்சி போயிடும், எந்த ஒரு நன்மையும் இருக்காது. அப்போ பூமியிலிருந்து பிடுங்கி வீசப்பட்ட ஒரு மரத்தை போல தான் கெட்ட கொள்கைக்கு உதாரணம்னு சொல்லி, அந்த நல்ல கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்தில் வந்துருச்சின்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு மரம் முளைக்கும். என்ன மரம் முளைக்கும்? அந்த ஈமான்கிற மரம் முளைச்சி என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் பலவிதமான நன்மைகள் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நல்ல கொள்கை இருக்கிறதுனால. அப்போ நல்ல கொள்கை நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களிடமிருந்து அதிகமான விஷயங்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு காட்டுவதற்காக எல்லாம் என்ன செய்யறான், அந்த மாதிரி உதாரணம் காட்டுக்கிறான். அதே மாதிரி இதெல்லாம் உதாரணத்து மூலம் சொல்கிறேன். நல்ல கொள்கைக்கு உதாரணம் இல்லை, நல்ல கொள்கையாக இருந்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதுக்கு உதாரணம் சொல்வதன் மூலமாக என்னென்னு கேட்டால், ஒரு தானியத்தை போடுறீங்க, அது மரமாக முளைக்குது, முளைச்சோன்னு என்ன செய்யுது, ஆழை பதிகிறது, அதுக்கப்புறம் நிறைய கிளைகள் விடுகிறது, அதில் கனிகள்லாம் கொண்டே இருக்குது. இதுதான் அந்த ஈமான் என்பது. ஈமான் உள்ளத்தில் பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன செய்யும், மரமாக வந்துக்கிட்டே இருக்கும். வர என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தானே ஒரு இஸ்லாத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் லேசானதான் இருக்கும். கொஞ்சம் ஆழமாக போக 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 அவனுக்கு என்ன செய்யும், நம்பிக்கை அதிகரிக்க அவனிடமிருந்து நற்பண்புகள் அதிகமாக வெளிப்படும். அதுக்கு உதாரணமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி சில விஷயங்களை வேறு இந்த பிராணிகள் உலகத்தில் காணுகிற பொருள்களையெல்லாம் உதாரணம் காட்டி எல்லாம் விளக்குவான். உதாரணத்துக்காக வேண்டி இப்போ கழுதையை உதாரணமாக எல்லாம் ஒரு விஷயத்துக்கு சொல்லுவான், 2-3 விஷயத்துக்கு சொல்கிறான். கழுதைன்னா நம்ம என்ன வழங்குறோம், அது நல்ல காரியத்துக்கு உதவுது. கழுதைங்கிறது பொதி சுமக்கிறதுக்கெல்லாம் உதவுறது. இந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒரு சாராருக்கு உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம்னு கேட்டால், அவங்க வேதத்தை நல்லா படிச்சிருக்கிறான், ஒரு வேதத்தை அறிஞ்சவனாக இருக்கிறான், அறிஞ்சு படிச்சிருக்கிறான், அதன்படி செய்ய மாட்டேங்கிறான். வேதத்தை படிக்கிறான், அதன்படி செய்ய மாட்டேங்கிறான். இவனை ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. ஒரு கழுதை இருக்குது, அது முதுகுலத்துக்கு வேதத்தை வச்சுருக்கிறீங்க, அதுவும் வேதத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. எதாவது விளங்குமா? கழுதையுடைய முதுகில் வேதத்தை வச்சுக்கலன்னு சொன்னால், நம்ம முதுகில் ஒரு வேதம் இருக்குது, அதில் இந்த விஷயம் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? அது வேதத்தை சுமக்கிற கழுதைக்கு அது விஷயம் வழங்காது. இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த தௌராத்தை சுமந்த மக்களுக்கு எல்லாம் உதாரணம் காட்டுக்கிறான். அன்றைக்கி யூதர்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அன்றைக்கு மதீனாவுல யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தௌராத்து நல்லா தெரியும். தௌராத்தை விளங்கி இருந்தாலும் அதன்படி நடக்க மட்டும் மாட்டாங்க. தௌராத்து நல்லா வச்சுருப்பாங்க, அதை வாசிப்பாங்க, எல்லாமே தெரியும், நடப்பாங்க, நடக்க மாட்டாங்க. நடக்கலைன்னு சொன்னால், ஒரு கழுதை வேதத்தை வச்சுக்கிறதுக்கு நீ வச்சுக்கிற என்ன வித்தியாசம்? கழுதைகிட்ட வேதம் இருக்குது, அதுக்கு அதன்படி அது நடக்காது. ஓன்ட்ட வேதம் இருக்குது, நீ நடக்க மாட்டேங்கிற. அப்போ வேதத்தை சுமக்கிற கழுதைகள்னு கோவத்தோடு எல்லாம் என்ன செய்யறான், அதுக்கு உதாரணம் காட்டுறான். மசருள்ளதீன தௌராத்து வழங்கப்பட்ட மக்களுக்கு உதாரணம். சும்மலம் யஹ்மிலுஹா, சுமந்து விட்டு பிறகு சுமக்காமல் இருக்கிறார்கள். சுமத்தப்பட்டார்கள், ஆனால் அவங்க சுமக்கவில்லைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அதன்படி செயல்படவில்லை. தௌராத்து சுமத்தப்பட்டுச்சு, அதை அவர்கள் சுமந்து கொள்ளவில்லைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் செயல்படலை. தௌராத்தில் சொன்ன தடுத்த எல்லாத்தையும் செய்கிறாங்க, தௌராத்தில் கட்டளையிட்ட எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியாக இருந்தான்னு சொன்னால், தௌராத்துங்கிற வேதத்துக்கு இருக்குமே தவிர அது என்னத்துக்கு அவன்கிட்ட இருக்குது, செயல்படத்தானே இருக்குது, செயல்பட மாட்டேங்கிறானே. அதை சொல்லிட்டு இவங்க யார் மாதிரி இருக்கிறான்றத மசலில் ஹிமாரி, அவர்கள் கழுதையை போல இருக்கிறார்கள். யஹ்மிலு அஸ்பாரா, ஏடுகளை சுமக்கக்கூடிய
ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை, கழுதையுடைய முதுகுல எத்தனை ஏட்டை நுழைஞ்சி வச்சாலும் அதனுடைய அறிவு ஏதாவது வருமா? குரானத்துக்கு 100 குரானை முதுகில் கட்டி வச்சு அதுக்கு என்ன வழங்கு? ஒன்றும் வழங்காது. அதில் உலகத்தோட லைப்ரரியில் உள்ள அவ்வளோ புஸ்தகத்தையும் முதுகில் கட்டி விட்டியோம்னா அதுக்கு என்ன இருக்கு? எது அவனுக்கு குப்பையும் ஒன்று தான், அழுக்கு துணியும் ஒன்று தான், புக்கும் ஒன்று தான். கழுதையை பொறுத்த வரைக்கும் முதுகில் இருக்கிறது அழுக்கு துணியும் அதே மாதிரி தான் அது பார்க்கும், புக்கையும் அப்படி தான் பார்க்கும். அதுக்கு என்ன செய்யாது, இதில் ஒரு விஷயம் இருக்குது, இது பின்பற்ற வேண்டி இருக்கிறது, இல்லை அறிவுரை இருக்குது, இதன்படி நம்ம நடக்கணும், அதெல்லாம் அதுக்கு தெரியவே செய்யாது. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா உதாரணம் எப்படி காட்டுறான்? மசலுள்ளதீன ஹமிலு தௌராத், தௌராத்தை சுமத்தப்பட்டு சும்மலம் யஹ்மிலுவா, பிறகு சுமக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் கமசலில் ஹிமார், அவங்களுக்கு கழுதை தான் உதாரணம். கழுதை மாதிரி இருக்கிறாங்க. யஹ்மிலு அஸ்வாரா, அந்த ஏடு, அஸ்வார்னா ஏடுகள், ஏடுகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையை போல் இருக்கிறார்கள். பேச மசலுல் கௌமில்லதீன கதபு வியாயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இதுதான் சரியான உதாரணம். அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பாமல் இருக்கிறான்ல, அவனுக்குரிய சரியான உதாரணம் எதுன்னு கேட்டால் இதுதான் சரியான உதாரணம், கழுதை தான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ எந்த நம்ம உலகத்தில் செய்வாங்க ஏடு சுமக்கும் கழுதைகள்ன்ற பழமொழி நம்ம தமிழ்லேயும் கூட என்ன செய்வாங்க, அதாவது படித்தும் படிக்காமல் இருப்பான்ல அவனுக்கு சொல்லுவாங்க, இவன் ஏடு சுமக்கிற கழுதை, இவன் நிறைய பட்டம் வாங்கியிருப்பான், பிஏ எம்ஏ என்ன வச்சுருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு டவுரி வாங்குவான். அவ்வளோ படித்து அவனுக்கு டவுரி வாங்குறது தப்புன்னு தெரியல. இவன்லாம் யார்? ஏடு சுமந்த கழுதை. பேப்பரில் நீ பட்டம் வாங்கலாம், பட்டம் வாங்கி உனக்கு இது தெரியலையே, லஞ்சம் வாங்குறான். லஞ்சங்கிறது அடுத்தவனை காசு அநியாயம்னு தெரியாட்டி என்ன படித்த நீ படிச்சிருக்கிற, பட்டம் வாங்கியிருக்கிற, எல்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்கிறான், ஒரு அதிகாரியை உட்காந்து லஞ்சம் வாங்குறான். அப்போ அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, இவன்லாம் ஏடு சுமக்கிற கழுதை, பேப்பரை படிச்சுட்டு வந்துட்டாங்க, அதில் பிறருடைய சொத்தை எடுக்கக்கூடாதுங்கிறத முக்கியமான ஒரு இல்மு, அந்த கல்வியை நீ கற்றுட்டு என்ன செய்கிற, நீ லஞ்சம் வாங்குற. அப்போ இவன்லாம் யாருன்னு கேட்டால் ஏடு சுமக்கிற கழுதைகள்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா உதாரணத்தின் மூலமாக சில விஷயங்களை விளக்கும் பொழுது இப்படி உதாரணத்தின் மூலமாக சொல்லும்போது நல்லா விளங்கும். அதே மாதிரி சில ஆட்களுக்கு அறிவுரை சொன்னோன்னு வைய, அறிவுரை சொல்லும்போது கேட்காம ஓடுறான்னு அர்த்தம் கிடையாது, மாட்டேங்கிறான். கேட்க மாட்டேங்கிறது நம்ம ஓடுறோமா நமக்கு தெரியுது, நம்ம போய் சொல்கிறோம், இப்படி பேசாமல் இருந்தால் கூட ஓடத்தான் செய்கிறான். நீங்கள் ஒரு அறிவுரையை சொல்கிறீங்க, அவன் கேட்காம ஓடுனான்னு சொல்லலாம், கேட்காம இந்த இடத்துல இருக்கிறான், ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதை காதில் தான் உழுதே தவிர உள்வாங்க மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த போதனையை புறக்கணிக்கிறான். அவள் போதனையை புறக்கணிக்கிறதுக்கு உதாரணம் காட்டுறான். எந்த உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் இவர்கள் ஃபமாலகும் அணி ததிக்கிறத்தி மூர்தீன், இவர்கள் ஏன் இந்த அறிவுரையை புறக்கணிக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கேட்டால் கண்ணகும் ஹும்ருன் முஸ்தன்ஃபிரத்துன் ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு வெருண்டோடுகிற கழுதைகளை போல இருக்கிறார்கள். சிங்கத்தை கண்டா கழுதை அப்படி ஓடும். கழுதை எதை கண்டாலும் ஓடாது, சிங்கத்தை மட்டும் பார்த்துருச்சுன்னு வைங்க, அது பயங்கரமாக தலை தெறிக்க ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டம் கடுமையான அதனுடைய இயல்புக்கு மிஞ்சின வேகமாக இருக்கும். உயிர் காப்பாற்றுற வேகம் தன்னால் வந்துடும்ல. சாதாரணமாக ஓடினா கூட நம்மளை ஒருத்தன் கொள்ள வர்றான்னா வேகம் ஜாஸ்தியாக வந்துடும்ல, சுற்றுவான்னு சொன்னால் குத்திடுவான்னு சொன்னால் படுவேகமாக போவோம்ல. அந்த மாதிரி கழுதைகள் என்ன செய்யும்னா தாறுமாறான வேகத்தில் ஓடும். எதுக்காக ஓடும்னு கேட்டால் அந்த சிங்கத்தை கண்டவுன பயந்து நம்ம சாப்பிட்ருன்னு பயந்துட்டு. அப்போ சிங்கத்தை கண்டவுன வெறுண்டு ஓடுகிற கழுதைகள் எந்த விரைவாக எந்த வேகமாக ஓடுமோ அந்த மாதிரி ஓடுறாங்க. இவங்க புறக்கணிக்கிறவங்க ஓடலாம் இல்லை, இருக்கத்தான் செய்கிறான். அவன் அந்த கருத்தை விட்டு ஓடுறான், நம்ம சபையை விட்டு ஓடலை, அந்த கருத்தை விட்டு ஓடுகிறான். எவ்வளோ வேகமாக ஓடுறான், கழுதை ஓடுற மாதிரி ஓடுறான். இது எனக்கு வேணவே வேணாம், நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு வைக்காத குறையாக ஓடுறான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அல்ல என்ன உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் இவங்கெல்லாம் சிங்கத்தை கண்டு வெறும் ஓடுகிற கழுதை போன்றவர்கள். யார் அறிவுரையை கேட்காம இருக்கிறாங்களோ, நல்ல விஷயம் சொன்னால் கேளு, சந்தேகம் கேளு, எதிர்கேள்வி கூட கேளு, அதான் சரியான முறை. கேட்கவே மாட்டேன்னு ஓடுனீங்கன்னா நீ யார் மாதிரி இருக்கிற, சிங்கத்தை கண்டு வெறும் ஓடுகிற கழுதை போல் இருக்கிறான்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது மாதிரி இன்னொரு கழுதை உதாரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். வழக்கம் போல் இந்த அப்டேட் கேட்குறாங்கல்ல அதை சொல்லிக்கிறோம். அப்டேட் என்னென்னு கேட்டால்